السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அந்த நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவியினால் மார்க்கத்தை படிக்க வேண்டும், மார்க்கத்தை விளங்க வேண்டும், படிக்கக்கூடிய அம்சங்களை உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அம்சத்தில் இந்த இடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் மார்க்கமாக எதையெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டினார்களோ அவைகளை உள்ளத்தில் பதித்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு படைத்தவன் தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக. கண்ணியத்துக்குரியவர்களே, வாராந்தம் நடக்கக்கூடிய மார்க்க சொற்பொழிவில் இன்றைக்கு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவோம் என்ற ஒரு முக்கியமான தலைப்பு. பொதுவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளணும், நாம் ஒருவரை சந்தோஷப்படுத்தினால் அவர் எங்களை சந்தோஷப்படுத்துவார். அது உலகத்துடைய நடைமுறை ஒன்று இருக்குது. யாரை சரி நம்ம ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறோம், அவர் என்ன செய்வார், எங்களுக்கு ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்பு. இப்படி உலகத்தை நம்ம பார்க்குறோம். அதே போல் படைத்த ரப்பு எதிர்பார்க்குறோம், ஏண்ட அடியார்கள் என்னை சந்தோஷப்படுத்தும். அப்போ அல்லாஹ்வை எப்படி சந்தோஷப்படுத்துவது என்பது தான் இன்றைய நிகழ்ச்சியுடைய சில செய்திகள் உடைய சிந்தனைக்கு முன்வைக்க இருக்கின்றேன். உண்மையில் அல்லாஹ் தாலா விரும்பக்கூடிய முக்கியமான ஒரு இடம் தான் இந்த பள்ளி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அஹப்புல் பிலாதி இலல்லா, அல்லாஹ்வுக்கு அதிகமாக விருப்பத்துக்குரிய ஒரு இடம் மசாஜ், பள்ளிவாசல். அல்லாஹ்வுடைய பள்ளி என்று சொல்லும் பொழுது அது உண்மையிலே உச்சக்கட்டமான சிறப்பு. இந்த உலகத்திலேயே சிறந்த இடம் பள்ளி தான். அமைதியை தரக்கூடியது. மலக்குமார்கள் சூழ்ந்திருப்பாங்க பள்ளியில். 24 மணித்தியாலங்களும் பள்ளியில் மலக்குமார் இருப்பாங்க. பள்ளியில் மலக்குமார் இருப்பாங்க, சூழ்ந்திருப்பாங்க. உதாரணமாக இன்றைக்கு வெள்ளிக்கிழமை விசேஷமான மலக்குமார் வருவோம். அவங்களுக்கு தெரியும். அடிக்கடி நாங்கள் ஆண்களுக்கு சொல்லி காட்டுவோம், பள்ளிக்கு ஜும்மாவுக்கு நேரத்தோடு வாங்க. என்ன நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதாவது இமாம் மெம்பரில் ஏறுற வரைக்கும் மலக்குமார்கள் அந்த பள்ளியில் வாசலில் ஒரு ஏட்டை வச்சுக்கிட்டு வாரவனோட பேரெலாம் எழுதுவாங்க. யாரெல்லாம் வாராங்களோ அவனோட பேரை எழுதுவாங்க. அல்லாஹ்தாலா அப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வச்சுக்கிறான். நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், பெண்களுக்கும் சொல்லுவோம், ஆண்களுக்கும் சொல்லுவோம். பெண்களை உற்சாகப்படுத்துவோம். உங்களோட கணவரை, உங்களோட பாப்பா, உங்களோட மகன் நேரத்தோடு அனுப்பி வைங்க. உங்களோட மாப்புடைய பேர், உங்களோட வாப்பாட பேர், உங்களோட மகன்ட பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்கணும். மலக்கு எழுதணும். அதுக்குத்தான் அந்த வெள்ளிக்கிழமை சிறப்பு. அது எது வரைக்கும் எழுதுவார் மலக்கு? அந்த இமாம் மெம்பரில் ஏறுகின்ற வரத்தான் அந்த வேலை நடக்கும். 12:20 இமாம் மெம்பருக்கு ஏறிடுவார். அப்போ குறைஞ்சது ஒரு 12:10க்கு சரி பள்ளிக்குள்ளே வந்துட்டாரென்றால் உச்சக்கட்டமான சிறப்பு. அவ்வளோ பெரிய பாக்கியம். ஒரு மலக்கு என் பேர் எழுதுறான்னு எவ்வளோ பெரிய சந்தோஷம். மலக்கு என்னை மாப்பிட, என்னை கணவோட பேர் எழுதுகிறார். மலக்கு என் வாப்பாட பேர் எழுதுகிறார். மலக்கு என் மகன்ட பேர் எழுதுகிறார். அப்போ எவ்வளோ பெரிய சிறப்பு. அல்லாத பள்ளியோடு வச்சுக்கிறான். அப்போ அந்த பள்ளிக்கு மலக்குமார்கள் 24 மணித்தியாலங்களும் இருந்து கொண்டு தான் இருப்பாங்க. அதே போல் பள்ளிக்கு நேரத்தோடு வாரவர் தான் ஒவ்வொரு வக்துக்கும். உதாரணமாக மாரிப் 6:20க்கு பாங்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அவர் சரியாக 6:15 பாங்க சொல்கிற நேரத்துக்கு பள்ளிக்குள்ளே வந்துட்டார். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதான் சத்தத்தை கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லிவிட்டு அழகிய முறையில் ஒழு செஞ்சு அடியெடுத்து நடந்து வரும்பொழுது ஒரு 8க்கு ஒரு பாவம் அழிக்கப்படும், ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும். ஒழு செஞ்சுட்டு வீட்டில் ஒழு செஞ்சுக்கிட்டு அப்படி வந்தால் ஒரு 8க்கு ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு பாவம் அழிக்கப்படும், ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும். அப்போ நீங்கள் வீட்டில் இருந்த ஆண்கள் வார நேரத்தில் வீட்டிலே ஒழு செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய சூழல் உருவாக்கணும். வார வழியில் ஒழு முறிஞ்சிருச்சு, பல்ல ஒழு செய்கிறது 2வது. அந்த சுண்ணாக்கள் சரியாக வாழ்க்கையில் பிரதிபலிக்கணும். அப்போ அந்த அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய இறக்கம் வரக்கூடிய அமைப்பு உருவாகும். அப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவர் பள்ளிக்கு நேரத்தில் வந்துட்டார். சுன்னத்தை தொழுதுட்டு இருக்கிறார், ஜமாத்தோடு தொழுகிறார். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் துவா கேட்பாங்களாம், அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம், யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், இவருக்கு இரக்கம் காட்டியா அல்லாஹ் என்று என்ன செய்வாங்களாம், மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்வாங்களாம். அந்த பிரார்த்தனைக்கு உங்களோட வாப்பா உரித்தாகணும், உங்களோட கணவர் உரித்தாகணும், உங்களோட பிள்ளை உரித்தாகணும். அப்படின்னா நேரத்தில் பள்ளிக்கு வரணும். நீங்கள் கொஞ்சம் பின்னணியாக இருக்கணும். ஏன்றால் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எல்லாமே ஆண்களுக்கு தான். அன்றைக்கு அந்த கேள்வி கேட்டாங்க நபி அவங்கள்ட்ட,
எல்லாமே ஆண்களுக்கு தான். அவங்க தான் வெள்ளிக்கிழமை வராங்க, ஜிஹாதுக்கு போகிறாங்க, நிறைய பயான்கள் யார சொல்லலாம் எல்லாம் நீங்கள் ஆண்களுக்கு தான் கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. அதோட தான் நபி அவங்க கிழமைக்கு ஒரு தடவை அவங்களுக்கு ஒரு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறாங்க. சில உபதேசத்துக்காக வேண்டி ஒரு நாள் ஒதுக்குறாங்க கிழமையில். அதே நேரம் வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் தல்ல அலா ஹைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபைலி. யார் ஒருவருக்கு வழிகாட்டுறாரோ அதே போல் நன்மை உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் போகிறீங்க, பயணம் முடிச்சுட்டு போகிறீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாரிபுக்கு வாங்க சொல்லுவாங்க. நீங்கள் வீட்டில் உள்ள மாப்பிள்ளை பாப்பா மகனு சொல்லி நேரத்தோட போங்க பள்ளிக்கு, நீங்கள் தான் வழிகாட்டுறீங்க. இப்போ அவர் வந்து தொழுவுறார், நீங்களும் வீட்டில் மாறி தொழுவுறீங்க, உங்களுக்கு மாறி தொழுது நன்மை கிடைக்கும், அவருக்கும் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா உங்களுக்கும் கிடைக்கும். அப்போ ஆண்களை விட பெண்கள் தான் கூட நன்மை கிடைக்கும். ஒவ்வொரு விஷயம் வெள்ளிக்கிழமை நேரத்தோடு அனுப்புகிறீங்க, அவருக்கு என்னென்ன ஒட்டகத்தை தூக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். சில நேரம் முதல் கூட்டத்தில் சேர்ந்துட்டார்னா ஒட்டகத்தை தர்மம் கொடுத்து நன்மை கிடைக்கும். 2வது மாடு, 3வது ஆடு, கோழி, முட்டைன்னு வருது. அப்போ நேரத்தோடு நீங்கள் அனுப்பி வச்சுட்டீங்க, எல்லாம் சாரம் சேட்டு எல்லாம் கலசெல்லாம் அயன் பண்ணி கொடுக்குறீங்க. போங்க நேரத்தோடு போங்க, நன்மையை சம்பாதிங்க, போங்க நன்மை எடுத்துக்கொள்ளுங்க அனுப்பி வைக்கிறீங்க. அப்போ வீட்டுக்கு அந்த பள்ளிக்கு வாராங்க, உங்கள் மகன் வாரார், மாப்பிள்ளை வாராங்க, அல்லது வாப்பா வாராங்க, அவருக்கு அந்த முழு நன்மை கிடைக்கிது. உதாரணத்துக்கு ஒரு 1000 நன்மை கிடைக்கும் வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை. அதே 1000 நன்மை உங்களுக்கு குறையாமல் கிடைக்கும். அப்போ யாருக்கு கூட நன்மை கிடைக்கிது? உங்களுக்கு தான். நீங்கள் அந்த அணுகக்கூடிய முறை ஒன்று இருக்குது, அவங்கள வந்து நெறிப்படுத்தக்கூடிய அந்த வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அப்போ அதில் கூடுதலாக கவனம் செலுத்தணும். அப்போ நீங்கள் யோசிக்க தேவையில்லை, என்னடா எங்களுக்கு குறைச்சி நன்மையாண்டா உங்களுக்கு தான் கூட, ஆண்களை விட உங்களுக்கு தான் கூட. இதை சரியாக நீங்கள் இதாக்கணும். அதை போட்டு அவங்கள கொஞ்சம் உற்சாகப்படுத்தி அவங்க மேலே கவனம் செலுத்தி இப்படி நீங்கள் வழிகாட்டினீங்கண்டா அப்போ உங்களுக்கு டபுள் நன்மையாக கிடச்சிட்டு போகும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ இந்த பள்ளியோடு தொடர்பு இருக்குத்தானே உச்சக்கட்டமான சிறப்பு. அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான், அலா பி ஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை நினைப்பதில் உள்ளங்களுக்கு நிம்மதி. இப்போ நீங்கள் பாருங்க, இந்த இடத்துல இருக்கிறீங்க, இந்த இடத்துல இருந்தால் எந்த யோசனையும் வராது. அல்லாஹ்வை பற்றி ஒரு சிந்தனை வரும், மறுமையை பற்றி ஒரு சிந்தனை வரும், ரப்போடு நாம் பேசணும் துஆவின் மூலமாக. இப்படி சிந்தனைகள் தான் வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய நெருக்கடி, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் இந்த இடம் அதை யோசிக்க வைக்காது, மறக்கடிக்க வைக்கும். நீங்கள் பயானம் முடிச்சுட்டு போகிறீங்க, வீட்டில் இருக்கிறீங்க, நிறைய யோசனைகள் வரும். நாளைக்கு என்ன சமைக்கிறது, நாளைக்கு என்ன செய்கிறது, அப்படியா இப்படியா, எல்லா பிரச்சனையும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வரும். அப்போ இந்த இடம் என்பது அமைதியை தரக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த மஸ்ஜித். அதான் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த பள்ளியோடு தொடர்பாக இருக்கும் பொழுது உச்சக்கட்டமான சிறப்போடு அல்லாஹ் தஆலா அவங்களை அமைக்கிறான். அது பெரிய பாக்கியம். இப்போ அந்த அடிப்படையில் நம்ம அல்லாஹ்வை எந்தெந்த வழிகளில் வந்து நம்ம அல்லாஹ்வை என்ன செய்யலாம், சந்தோஷப்படுத்தலாம் என்பதற்கு அல்லாஹ் குர்ஆனில் 2வது அத்தியாயம் 152வது வசனம், 2வது அத்தியாயம் 152வது வசனத்தில் சொல்கிறான், ஃபதுக்குரூனி அதுக்குருக்கும், என்னை நினையுங்கள் நான் உங்களை நினைக்கின்றேன். அல்லாஹ்வுடைய நிபந்தனை என்னன்னு சொன்னால், நான் உங்களை நினைக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான் நான் உங்களை நினைக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், என்னை நினைங்க. முதலாவது நீங்கள் என்னை நினைங்க. அப்போ அல்லாஹ் நம்ம எப்படி நினைக்கிறது? குர்ஆன் ஓதுன் மூலமாக அல்லாஹ் நினைக்கிறது, திக்ர் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நினைக்கிறது, ஸலவாத் சொல்லும் மூலம் அல்லாஹ் நினைக்கிறது, தொழுகை எல்லா அமல்கள் ஊடாக அல்லாஹ் நினைக்கிறது. இப்படி அல்லாஹ் நாங்கள் நினைக்கும் பொழுது அல்லாஹ் எங்களை நினைப்பான். பொதுவாக நீங்கள் விளங்கிக்கொள்ளுங்க, நம்ம எந்த அளவுக்கு அமல்கள் விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்துகிறோமோ, அமல்களை சரியாக செய்கிறோமோ, அல்லாஹ்தாலா அப்படிப்பட்டவங்களுக்கு நிறைய சோதனைகளை கொடுப்பான். நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. யார் வந்து இறையச்சத்தோடு தக்வாவோடு நல்ல அமல்களை நாளாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு கஷ்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள், சோதனைகள் வந்துக்கிட்டு தான் ஒன்றபின் ஒன்றை வந்துக்கிட்டே இருக்கும். இது ஏன் அல்லாஹ் தாராண்டா அவனை உள்ளத்தை டெஸ்ட் பண்ணுறான். இவர் வந்து ஈமானில் உறுதியாக இருக்கிறார், ஈமானில் தெளிவாக இருக்கிறார், அமல்களை நேரத்தை செய்கிறார், இவருக்கு ஒரு சோதனையை கொடுத்து ஒரு நோயை கொடுத்து பார்ப்போம், அல்ல அவனை வீட்டில் ஒரு மரணத்தை ஏற்படுத்தி பார்ப்போம், அல்லது ஒரு கஷ்டத்தை கொடுத்து பார்ப்போம். இப்போ இவருடைய நிலைப்பாடு என்ன இருக்குது, என்னை ஏசுறாரா, அல்லது இந்த கஷ்டத்துக்கு மத்தியிலே நினைக்கிறான். அப்போ அல்லாஹ் பார்க்குறான். அந்த கஷ்டத்திலும் பொறுமையாக இருந்து நம்ம அமல் செய்வோம்னு சொன்னால் உச்சக்கட்டமான சிறப்பு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலம் சோதிக்கப்பட்டாங்க. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்ன, அந்த அர்ஹமுர் ராஹிமீன், யா அல்லாஹ் நீ இரக்கம் காட்டக்கூடியவனுக்கெல்லாம் அதிகமாக இரக்கம் காட்டக்கூடியவன். இதைத்தான் திரும்ப 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 சொன்னாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் குர்ஆனில் பார்த்தீங்கன்னா 4 நபிமார்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் அந்த அர்ஹமுர் ராஹிமீன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். என்னது அந்த கஷ்டம், குழந்தைய மிஸ் ஆக்கிட்டாங்க, குழந்தைய என்ன செஞ்சிட்டாங்க, பிள்ளையை வந்து காணாக்கிட்டாங்க, சகோதரர்கள் கொண்டு போய் காணாக்கிட்டாங்க. யூசுப் நபியை சின்ன பிள்ளை கொண்டு போய் என்ன செய்ய கிணத்துல போட்டாங்க. அந்த பொறுமையிலிருந்து என்ன செய்கிறாங்க, அல்லாட்டே பாரம் சாட்டுறாங்க.
அல்லாட்டே பாரம் சாட்டுறாங்க, சொல்கிறாங்க அந்த ரஹ்மர் ராஹிம், நீ இறக்கம் காட்டக்கூடிய அல்லாஹ், எனக்கு என் புள்ள வேணும். ஏன்னா அந்த வார்த்தையை திரும்ப 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 சொல்கிறாங்க. அல்ல இப்படி கொண்டு வந்து கொடுத்தான் பாருங்க. அல்லாவுடைய சோதனை அப்படித்தான் சோதிச்சு பார்க்குறான். நீங்கள் நபி தானே, என்ன தெரிவு செய்யப்படுற நபி யாக்கூப் நபி, உங்களோட மகன் யூசுப், அல்ல பிரிக்கிறான் பாருங்க. பிரித்து என்ன செய்கிறான், கொஞ்சம் சோதனை. அப்படியே அவர் குறிப்பிட்ட காலம் அப்படி சுற்றி வந்து அல்லா என்ன செஞ்சான், கடைசியில் அந்த சோதனை இவர் பொறுமையாக இருந்து அல்லா மீது பாரம் சாட்டி துவா கேட்டுக்கிட்டே இருந்தனால அல்லாஹால உச்சக்கட்டமான கண்ணியத்தை கொடுத்தான். அல்லாவுடைய சோதனை அப்படித்தான், அல்லாவுடைய சுன்னா இருக்கான். சோதிப்பான், அதுக்கு பிறகு அல்லா தருவான் பெரிய நியமத்துக்கள், எங்களுக்கு தூக்க முடியாத அளவுக்கு அல்ல நியமத்துக்களை அருட்களை தருவான். அதை நாங்கள் அணுகிற முறையில் சோதனை வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, அதோட அல்லா மறந்துடுது, அல்லா ஏசுறது. எனக்கு தான் ஒரே சோதனை, ஒரு சோதனை முடிஞ்சு அடுத்த சோதனை எனக்கு தான் வருது, எனக்கு தான் எல்லாம் பிரச்சனை அப்படின்ட்டு நாங்கள் நொந்து கொள்ளும்னு சொன்னால் அல்லாவுடைய அருளை இழக்கிறோம். அல்லா சோதனையை தரான், அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு அல்லா மூசா என்ன சொன்னார், அது இப்ராஹிம் என்ன சொன்னாங்க, அல்லா தான் எனக்கு நோயை தரோம், அல்லா தான் நோயை குணப்படுத்தும். அப்போ எல்லாமே நம்ம எது நடந்தாலும் அல்லாவுடைய ஏற்பாடு நடந்துருச்சு. அந்த அல்லா இதற்கு நிவாரணம் தருவான். அல்லாவுடைய ஏற்பாடு நடக்கணும் இருந்திருக்கு, நடந்துருச்சு. அதுக்கு அல்லாவே தீர்வை தருவான். அந்த தீர்வுக்கு நான் என்ன செய்யணும், அல்லாவை நெருங்கணும், அல்லாஹ் பக்கம் நெருங்கணும். அப்போ அல்லா எப்படி நெருங்கிறது, அமல் ஊடாக நெருங்கணும். இதுதான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபதுக்குரூனி அதுக்குருக்கு, என்னை நினையுங்கள், நான் உங்களை நினைக்கின்றேன். நிறைய வரலாறுகளை சான்றுகளை பார்க்குறோம். இப்போ நாங்கள் அடிக்கடி அமல்கள் ஊடாக அல்லாவை நெருங்கும் பொழுது, அதை ரசூல் ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க, அல்லாவின் பக்கம் நீங்கள் ஒரு சான் நெருங்கினால் அல்லாஹ் ஒரு முலம் நெருங்குவான், நீங்கள் ஒரு முலம் நெருங்கினால் அல்லாஹ் ஒரு பாகம் நெருங்குவான், நீங்கள் நடந்து வந்தால் அல்லாஹ் ஓடி வருவான். ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம், ஹதீஸில் குதுசியில். அப்படின்னா என்ன, நீங்கள் கொஞ்சம் அமல் செஞ்சால் அல்லாஹ் உங்கள் பக்கம் நிறைய அல்லாவுடைய அருள் வரும்ன்றான். நீங்கள் ஒரு சான் நெருங்குறீங்க, அல்லாஹ் ஒரு முலம் நெருங்குவான். அப்போ அல்லாஹ் தான் கூட வாரான். ஏன் கூட வாரான், அடியான் அமல் ஊடாக நீ நெருங்குறான், அப்போ நான் அருள் மூலமாக நெருங்கும். அப்போ அல்லாவுடைய அருள் நிறைய கிடைக்கும். நம்ம ஒரு சான் நெருங்கினாலும் அல்ல ஒரு முலம் நெருங்குறான், நம்ம நடந்து போனால் அல்ல ஓடி வாரான். அப்போ அல்லாவுடைய அருள் ஃபாஸ்ட்டாக இருக்குது, வேகமாக இருக்குது. எங்களை பொறுத்து, எங்களுடைய மனநிலையை பொறுத்து நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருள் அதிகமாக நெருக்கமாக இருக்கும், உதவியாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கிறான், அல்லாஹ் பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை நினைப்பது உள்ளங்களுக்கு நிம்மதி சந்தோஷம்னு சொல்லலாம். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அப்போ எங்களோட நோக்கம் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தை நாங்கள் பார்க்குறோம், குறிப்பிட்ட காலம் தான் வாழப்போம். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட காலம் தான், முடிச்ச வாழ்க்கை முடிச்சு. நீங்கள் பார்க்குறோமா இல்லையா, எங்களோட அம்மா, அம்மாவோட அம்மா, பாப்பா எல்லாம் எங்கே, எல்லாம் கபருக்குள்ளே இருப்பாங்க. கபருக்குள்ளே இருக்கிற குறிப்பிட்ட காலம் 60, 70, 80 வயசு, 90 வயசு, அவ்வளோ குறிப்பிட்ட காலம் முடிச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, குளிப்பாட்டுவாங்க, கபன் செய்வாங்க, தொழுவிப்பாங்க, அடைக்கிறோம், முடிச்சு வாழ்க்கை. கொஞ்ச நாளைக்கு நினைப்போம், அம்மா அம்மா, வாப்பா வாப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், அது மறந்துடும். எப்போ சரி நினைப்போம். இன்றைக்கி அப்படி தான் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மௌத்தா போனவங்க ஒவ்வொரு நாளும் டெய்லி ஒவ்வொரு வக்துக்கும் ஒவ்வொரு நினச்சிட்டு இருக்கிறமா இல்லை. மௌத்தா போன புதுசில் கொஞ்சம் நினைப்போம், அது மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, வாப்பாவாக இருந்தாலும் சரி, உமா இருந்தாலும் சரி, அப்படியே மறந்துடும். இதான் வாழ்க்கை. நான் மௌத்தா போனாலும் ஏண்ட குடும்பம் அப்படித்தான், நீங்கள் மௌத்தா போனால் உங்களோட குடும்பம் அப்படித்தான், கொஞ்ச நாள் தான். அப்போ நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால், கபடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்குன்னு சொன்னால், வாழும் பொழுதே அமல்களை செஞ்சு கொள்ளும், வாழும் பொழுதே அந்த வீட்டுக்கான ஏற்பாடு செய்யணும். இப்போ நம்ம தங்குற வீட்டுக்கான, அந்த உலகத்துக்கான வீட்டுக்கான ஏற்பாடு என்ன செய்யணும், சொந்த வீடு கூலி வீடும், என்னென்ன ஏற்பாடு நல்லா இருக்கணும், காத்தோட்டமாக இருக்கணும், ராகத்தாக இருக்கணும், சொந்த வீடுனா இன்னும் பெருசாக அமைச்சுக்கொள்ளணும், என்னென்ன சாமான் வாங்கணும், அழகாக இருக்கணும், வாரங்களும் குறை சொல்லாமல் இருக்கணும், இவ்வளோ திட்டம் போடுறோம். இந்த உலகத்துடைய வீடு பார்க்குறவங்க அழகாக இருக்கணும். நான் வாழக்கூடிய வீடு, நான் மௌத்தா போனேன், நான் வாழக்கூடிய வீடை என்னை நான் அழகுப்படுத்தும், அதை நான் தான் அழகுப்படுத்தேன், வேறு யாரும் அழகுப்படுத்த இயலும், நான் தான் அழகுப்படுத்தணும். அப்போ என் வீட்டை அழகுப்படுத்துறதுக்கான சல்லி செலவழிக்க தேவையில்லை, அமல்களை செஞ்சால் போதும். நான் மௌத்தா போனேன், என் கபூர் பிரகாசமாக இருக்கும், அழகாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். காலையில் மழை சொர்க்கத்தை எடுத்து காட்டுவான் நல்லடியார் என்று சொன்னான். அப்போ இதெல்லாம் உருவாக்கணும். இந்த உருவாக்குறதுக்கு தான் இந்த உலகத்துடைய களம். அதுக்கு தான் இப்படியான உபதேசங்கள். வாழும் பொழுதே அமல்களை சீராக அழகாக நெறிப்படுத்தி நிறைவாக தொடராக செஞ்சு வந்தால் மௌத்தா போன நிம்மதி. சில ஆளுக்கு சொல்லுவாங்க, சில அந்த கோபத்தில் சொல்லுவாங்க, நான் மௌத்தா போனால் தான் எனக்கு நிம்மதின்னுவாங்க. அதான் உண்மையும் கூட. ஆனால் அமல் செஞ்சுருக்கணும். கோபத்தில் சொல்கிற வாழ்த்து அது அமல் செஞ்சுருக்கணும். அமல் இல்லாமல் சும்மா இருந்துக்கிட்டு நான் மௌத்தா போனலாண்டா கடைசியில் அங்கே போய் அதை விட வேதனையாக இருக்கும். அதை விட நான் மௌத்தா போன நல்லன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி அமல் செஞ்சுருக்கணும். மௌத்தா ஆதரவு வைக்கக்கூடாது யாரும். ஒரு சில தடை செய்கிறாங்க, நான் மௌத்தா போயிடணும், மௌத்தா போயிடணும், அப்படி நீங்கள் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. அப்படியே நீங்கள் மௌத்தா போகணும், உங்களுக்கு ஒரு கஷ்டமான நோய் தாங்க முடியல, வேதனையாக இருக்குது, அப்படி நீங்கள் மௌத்தா போகணுன்னு சொன்னால் நான் வாழ்வது நலவுன்னா வாழவேன், நான் வாழ்வது கெடுதினே என்னை மௌத்தாக்கிறேன். நான் இப்படி இருக்கிறனால சில நேரம் பாவங்கள் செஞ்சு 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 பாவமாயிரும் கூடிரும் அப்படின்னு மௌத்தாக்கிறியாங்களா?
நான் வாழ்வது நலவுனே நான் வாழவேன். அப்படி வேணால் கேளுங்க, ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. மௌத்தை நீங்கள் ஆதரவு வைக்காதீங்கன்னா தேடாதீங்கன்றாங்க. மௌத்தை நினைக்கின்ற சொல்லுங்க, டெய்லி மௌத்தை நினைக்கின்றாங்க. அது ஒரு பகுதி. ஒவ்வொரு நாளும் மௌத்தை ஆசைகளை உடைத்தெறியக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைங்கன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ மௌத்தா போயிட்டேன், படுக்கும்போது நினைக்கிறேன், இப்போ இந்த படுக்கையில் தூக்கத்தில் மௌத்தா போயிட்டேன்டா அப்படி நினச்சிட்டு தான் படுக்கணும். தூக்கம் என்பது ஒரு மரணம், அப்படி தானே. நம்ம என்ன ஓதுறோம்? தூங்கும்போது என்ன துவா ஓதுறோம்? அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமௌத்து ஆகிய நிறைய துவாக்கள் இருக்குது. அப்படின்னா நான் மௌத்தா போகிறேன், நானே என்னை சொல்லிக்கிறேன் நான் மௌத்தா போகிறேன்ற பொருள் விளங்கி சொல்கிறோமா என்னன்னு தெரியாது. பொருள் விளங்கி சொல்லுங்கள், நான் மௌத்தா போகிறேன், படுக்கிறோம். ஒரு மௌத்து என்பது அப்படித்தான். இப்போ நீங்கள் படுத்திருக்க நேரத்தில் உங்களோட மகள் வந்து பார்க்குறது, உங்களோட கணவர் பார்க்குறாரு, உங்கள் கணவர் படுத்துக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த மவுத்து. மூச்சு மட்டும் வரும், மூச்சு போச்சுன்னா அந்த மவுத்து. அது ஒரு மவுத்து உண்டு, சிறிய மவுத்து. நாங்கள் பார்க்குற நேரடியாக உயிரோடு இருக்கும்போது எங்களை பார்த்துக்கொள்ளலாம் மவுத்து. இதான் மவுத்து. நான் மவுத்தா போனால் இப்படி தான் கிடப்பேன். நாங்கள் தூங்குற நேரத்தை அல்லாஹ்தான் என்ன செய்கிறான்? எங்களை ரூஹல் அப்படியே கைப்பற்றி கொள்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யாருக்கு திருப்பி கொடுக்க வேண்டுமென்று நான் நாடுகின்றேன்னு அவருக்கு கொடுத்துருவேன். யாருக்கு நான் எடுக்கின்ற நாடுறேன்னா தூக்கத்தில் வச்சு எடுத்துருவேன். சில ஆளுக்கு தூக்கத்திலே மொத்தம் போயிடுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நான் நாடியவர்களுக்கு என்ன செய்கிறேன்? திருப்பி அந்த கொடுத்தேன். தூங்கினோடனே அந்த ஆத்மாவும் ரூஹ் அப்படியே கையில் எடுப்பான், அப்படியே கொடுத்தாருவான். அப்போ அதனால தான் நாங்கள் காலை எழுமணி என்ன துவா ஓதுறோம்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா இலைஹி நுஷூர் ஓதுறோம். என்ன ரூஹ் அல்லாஹ் திருப்பி தந்தா அல்ஹம்துலில்லாஹ். அந்த அந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது எதுக்குண்டா, என் போன ரூஹை தந்துட்டான், அல்ல இன்னும் கொஞ்சம் சந்தர்ப்பத்தை தாரா எனக்கு வாழ்கிறதுக்கு. அப்போ காலையிலுமே யோசிக்கணும், நான் தூக்கம் மௌத்தா போயிருந்தா என் நிலைமை என்ன அப்படின்னு என்ன செய்யணும்? அல்ல எனக்கு ரூஹை திருப்பி தந்திருக்கிறான், இதனால் என் அமல்களை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிக்கொள்ளணும், நிறைய செய்யணும், அல்லாவுக்கு நிறைய நன்றி செலுத்துவதற்கான எனக்கு என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் என்ற அடிப்படையில் சூழல் அமைத்துக்கொள்ள இது அல்ல எதிர்பார்க்குறான். என்னை அடிக்கடி அடியான் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் நபியவங்க பாருங்கள், திரும்புகிற திசையெல்லாம் துவாக்களையும் படித்து தந்தாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், காலையில் எழும்புறீங்க, இப்போ நீங்கள் தூங்கும்போது அல்லாஹ் நினச்சிதான் தூங்குறோம். நிறைய துவாக்கள் இருக்குது. அப்படி தூங்கி திடுக்குன்னு எழும்புறோம். நைட்டில் ஜாமத்தில் கனவு கண்டோ அல்ல திடீர்னு ஒரு நுழம்பு கடிச்சோ எப்படியே திடீர்னு முடிச்சிடும். திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, ஃபேனில் ஆஃப் ஆயிடுச்சு, அப்படியே முழிப்பு வரும், திடீர்னு வரும். பரிசுல சொல்கிறாங்க, அப்படி திடீர்னு முழிப்பு வந்தாலும் துவா ஓதுங்கண்ணா. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹ் மஃஃபிர்லி. அப்படி நீங்கள் துவா கேட்டால் உங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்கிறாங்க. ஒரு 2 ரக்காய் தொழுதுட்டு துவா கேட்டாலும் அந்த வார்த்தையை சொல்லிட்டு, அப்போ அதெல்லாம் என்னென்றால் அல்லாஹ் புகழ்றது. திடீர்னு முழிப்பு வந்தாலும் கூட பயப்படாமல் அந்த துவா ஓதி துவா கேட்டு அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போல் காலையில் எலும்பி என்ன செய்யுது? அல்லாஹ்வை புகழ்ந்து துவா ஓதும். இப்போ எலும்பி டொய்லெட்டுக்குள்ளே போகிறோம், துவா ஓதிட்டு போகிறோம். டொய்லெட்டுலேருந்து வெளியே வரோம், துவா ஓதுறோம். ஆடையை உடுப்பு கொடுத்து போகிறோம், துவா ஓதுறோம். உடுப்பை கலட்டுறோம், பிஸ்மில்லான்னு சொல்லி துவா ஓதுறோம். செருப்பை போடுறோம், பிஸ்மில்லான்னு துவா ஓதுறோம். வீட்டை விட்டு வெளியே போகிறோம், துவாவோட போகிறோம். அதே போல் வாகனத்தில் ஏறணும், துவா. வாகனத்துட்டு இறங்குற துவா. பாருங்கள், திரும்புகிற திசையெல்லாம் துவா, அல்லாஹ் புகழ்றது. நல்லா எதிர்பார்க்குறான். இப்படி எங்களை சூழல் அமைச்சுக்கிறோம். ஆனால் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், உங்களை வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு இப்படியான பிரார்த்தனைகளை சொல்லிக் கொடுங்க. சாப்பிடும்போது பிஸ்மி சொல்லி சாப்பிடணும். நீங்கள் ஒரு முன்னோடியாக இருக்கணும், நிழலாக இருக்கணும். அப்போ தான் அவங்க வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் ஒரு இளமை பருவத்தில் எல்லாம் சரியாக செய்வாங்க. அதில் சொல்கிறாங்க, யாருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்து அந்த 2 பெண் பிள்ளைகளையும் பருவ வயது வருகின்ற வரை மார்க்கத்தின் அடிப்படையில் விளிம்பில் வளர்த்தெடுத்தால் அந்த பெற்றோருக்கு சொர்க்கம். 2 பொம்பளை பிள்ளை இருந்தால் பாக்கி. அல்ல பொதுவாக குர்ஆன்ல சொல்கிறான், பொம்பளை பிள்ளைன்னு சொன்னாலே பஷாரத், நற்செய்தி தான். ஆம்பளை பிள்ளையை விட பொம்பளை பிள்ளை பரக்கத். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, 2 பொம்பளை பிள்ளை இருந்து அந்த பொம்பளை பிள்ளையில் நல்ல மார்க்கத்தின் அடிப்படையில் பருவ வயது வருகின்றவரை வளர்த்தெடுத்தா உமாவாப்பா பாக்கியசாலி, சொர்க்கவாதிகள். அப்போ பொம்பளை பிள்ளையை தந்தால் சொர்க்கம்னே ரசூலுல்லாஹ் சொல்லாமல் சொல்கிறாங்க. ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லலை, சொர்க்கம். பொம்பளை பிள்ளைன்னா ஒரு சொர்க்கத்தால் கையில் தந்துட்டால் நீங்கள் வளர்க்குற முறையில் இருக்குது, அவங்கள உருவாக்குற முறையில் இருக்குது. அவங்கள செதுக்கி எடுக்கணும், சின்ன பிள்ளைங்க பழக்கணும். சாப்பிடும்போது பிஸ்மிஸ் சாப்பிடுங்கம்மா, கீழே விழுந்துருச்சு அதை எடுத்து சாப்பிடுங்கம்மா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கீழே விழுந்தால் எடுத்து சாப்பிட சொன்னாங்க. இந்த ஒழுக்கத்தெல்லாம் படித்து கொடுக்கணும். சாப்பிட்டு முடிஞ்சு அந்த பிளேட்டை வலிங்க, நல்லா வலிக்கணும், விரல சூப்புங்க. இதெல்லாம் சுண்ணாக்கள். இதெல்லாம் என்னென்றால் எங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒழுக்கங்கள், நல்ல பழக்கங்கள், பண்பாடுகள். சில வீடுகள் சாப்பிடுவாங்க, அப்படியே செதறி கிடக்கும் சோறுகள். நல்ல நீங்கள் பாருங்கள், அவங்கவுங்க வீட்டுக்கு கொஞ்சம் வீட்டுக்கு போங்க, சாப்பிட்ற இடத்த கொஞ்சம் யோசிங்க. பிள்ளைகளுக்கு அப்படியே செதறி இருக்கும் சாப்பாடு. நீங்கள் சாப்பிட்டாலும் கொட்டிருக்கு சில நேரங்கள்.
சில நேரங்கள் கீழே விழுந்துருக்கும். உங்களுக்கு சில நேரம் கீழே விழுந்து எடுத்து சாப்பிட்டு அருவருப்பாக இருக்கும். சில சொல்கிறாங்க ஷைத்தான் சாப்பிடும், அவனுக்கு கொடுக்காதீங்கன்றான். ஒரு சோத்து மணியாக இருந்தால் அவனுக்கு கொடுக்கூடாது, எடுத்து தூசி பட்டுச்சா கழுவி சரி சாப்பிடுங்கன்றாங்க. அப்படி ஒரு அழகான ஒரு பண்பாட்டை சொல்லித்தாராங்க. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். சாப்பிட்டு முடிஞ்சால் துவா ஓதுங்கம்மா, அந்த துவா சத்தம் ஓத சொல்லணும். ஓதுங்கன்ட்டு போயிடக்கூடாது. ஓதுங்கன்னா ஓதுன்னு சொல்லிடுவாங்க. பிள்ளைகள் அப்படித்தான். பிள்ளைகள்கிட்ட எதை கேட்டாலும் ஓதுன்னு தான் சொல்லுவாங்க. தூங்கி எழுப்பி துவா ஓதுங்க ஓதுன்னு சொல்லுவாங்க. உடுப்படுத்தும் போது ஓதுங்க ஓதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஓதுனாலும் தெரியாது. அதனால நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னாலும் சத்தமாக ஓதுங்கம்மா, நீங்கள் கொஞ்சம் நினைவுபடுத்தணும். பிள்ளைகள் எழுப்புறீங்களா அப்படி சும்மா தேச தலையை தடவி மேலே தட்டி எழுப்புங்கம்மா, எழுப்பி உட்காந்து துவா சொல்லுங்கம்மா, அல்ஹம்துலில்லாஹ் ஹியானா பாத்மா அப்படி நினைவுபடுத்தணும். அந்த பழக்கத்தை கொண்டு வரும். டெய்லி சொல்லணும். நீங்கள் பாத்ரூம் போகும்போது எல்லாமே நீ அவர் பீக்கும் இல்லை ஹுபுசுல சொல்லிட்டு போகுமா துவா ஓதுங்கம்மா, அதை நினைவுபடுத்துறது. என்ன பிள்ளைகள் மறப்பாங்க அடிக்கடி, வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் தானே. அப்போ அப்படி என்ன செய்யுது, பிள்ளைகள் அப்படியே ஒவ்வொரு வீட்டு செருவை போட போகிறாங்க, வலது காலில் போடுங்கம்மா பிஸ்மி சொல்லி போடுங்கம்மா, கதவை திறக்க போகிறாங்க பிஸ்மி சொல்லி கதவை திறங்கம்மா, வலது காலில் கையால் சட்டையை போடுங்க, எதை வாங்கினா வலதில் வாங்கம்மா, இடத்துல வாங்குறாங்க டீயை, நீங்கள் கொடுக்குற டீயை அல்ல நீங்கள் கொடுக்குற காசை பணத்தை இடது கையில் வாங்குறாங்க. சைத்தான் தான் இடது கை, நீங்கள் வலது கையில் வாங்காமா, அந்த ஒரு திருத்த கொடுக்குறீங்க. இதெல்லாம் என்னென்றால் அதான் சொன்ன பானையில் இருந்த அகப்பையில் ஒரு நதர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கல்யாணம் முடிக்கிற நேரத்தில் சொல்லும்போது ஒரு ஹதீஸ்னு சொல்கிறாங்க, துன்கவுல் மர்அத்துல் அர்பயின், ஒரு பெண் 4 விடயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுவாள். லி மாலிகா ஒளி ஜமாலிகா ஒளி ஹசபிகா ஒளி தீனிகா, அவருடைய அழகுக்காக வேண்டி, அவருடைய பொருளுக்காக வேண்டி, அவருடைய வம்சத்திற்காக வேண்டி, அவருடைய மார்க்கத்திற்காக வேண்டி. நாளையும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபல் ஃபர் பிதாத்தி தீன், மார்க்கமுள்ள பெண்ணை தெரிவு செய்து கொள், தரிபத் ஏதாக்கும், வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். இந்த மார்க்கம் இருந்தால் கொஞ்சம் மார்க்கத்தை படிச்சிருக்கிறாங்க. அப்போ ஏன் மார்க்கம், அந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்தெடுக்கிறது, கணவனோட எப்படி வாழ்கிறது, மாமா மாமியோடு எப்படி இருக்கிறது, இந்த சூழல் எப்படி அமைச்சு கொடு, இதெல்லாம் மார்க்கம் தேவை. மார்க்கம் இல்லாட்டி தட்டிங் பிடிங் தொடாங்கன்னு அதோட நீயா நானா போட்டி வந்துடும். உன்னோட என்னால் இருக்க முடியாது, மாமியோடு இருக்க இல்லாது, மருமனோடு இருக்க இல்லாது, நீயா நானா போட்டு பெருசாகும். மார்க்கம் இருந்தால் ரைட், மாமி இப்படித்தான் சமாளிக்கணும், மாப்பிள்ளை இப்படித்தான் அணுகணும், மாமாவோட இப்படித்தான் பேசணும், பிள்ளைகள் இப்படித்தான் எல்லாம் அறிவு வரும். இந்த ஆளுமை திறமை, நம்ம அடிக்கடி சொல்கிறது, ஆண்களோட பெண்கள் தான் ஆளுமைகள் இருக்கும், நல்லா திறமை இருக்கும். ஏன்னா அவங்க தான் எல்லாத்தையும் சந்திக்க போகிறாங்க, நிறைய சவால்களை அவங்க தான் சந்திக்க போகிறாங்க. அப்போ சின்ன பிள்ளைகளிலிருந்து அந்த பயிற்சி கொடுக்கணும், குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு. அந்த 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 தகுதிகள், அந்த ஆளுமைகள், அந்த திறமைகள், ஏன்னா கல்யாணத்துக்கு பிறகு தான் அதெல்லாம் அவங்க சந்திக்க போகிறாங்க. அது வரைக்கும் அவங்கள்ட்ட செல்ல பிள்ளையாக தான் இருப்பாங்க. கல்யாணத்துக்கு நிறைய பிரச்சனை சந்திக்க நாங்கள் பார்க்குறோம் நிறைய. காரணம், செல்லம் கொடுத்து வளர்த்து அங்கே போனால் அவங்களுக்கு ஒன்றும் விளங்குதில்லை. நம்ம எனக்கு இங்கே இருக்கையலாம் இந்த பிரச்சனை இப்போ என்ன செய்கிறது, அதுக்கப்புறம் பெரிய யோசித்தே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை மார்க்கம். சில பயான்கள், இப்போ பயானுக்கு வாங்கினாங்க கூட நிறைய பேர் என்ன செய்வாங்கண்டா, பெரிய ஆளுக்கு வந்துடுவாங்க, சின்ன ஆளுக்கு கூப்பிட்டு வரதில்லை. நான் அடிக்கடி பயானில் சொல்கிறது, வளர்ந்து வரக்கூடிய பொம்பளை பிள்ளையா பெண்கள் பயானை கூட்டுவாங்க, அல்ல ஆண்கள் பயானை வாப்பா கூப்பிட்டு வரும். பொம்பளை பிள்ளை என்ன சொல்லுவாங்க, இல்லை நாளைக்கு எக்ஸாம் இருக்குது படிக்கணும், நாளைக்கு நிறைய ஹோம் ஒர்க் டீச்சர் தந்துருக்குறாங்க எழுதணும், இப்படியே சொல்கிறோம்மா பார்ப்பாங்க, படிய தான் எக்ஸாம் எழுது. கடைசியில் மகள் போகும்போது கேட்பாங்கம்மா நீங்கள் போனத்தில் ஃபோன் தந்துட்டு போவோம்மா, ஃபோனில் கொஞ்சம் பார்த்து எழுதுன்னுவாங்க. அவ்வளோதான், ஃபோனை கொடுத்தா அதோட கேம் முடிஞ்சு ஹலாஸ். இன்றைக்கி உலகம் அப்படி தான் போகுது. எங்களை விட இருந்தாலும் சரி, உங்களை விட இருந்தாலும் சரி, ஃபோனை கையில் எடுத்தால் எல்லாம் முடிஞ்சு. எல்லா வீட்லேயும் சண்டை, அதுதான் ஃபோன் சண்டை தான் போகும், வைக்கிறது இல்லை. ஸ்கூல் பாடம் எழுதணும், ஸ்கூல் பாடம் சம்மந்தமாக பார்க்கணும் தான் எடுப்பாங்க, அப்படியே ஆரம்பிப்பாங்க. அதோடு கொஞ்சம் இப்படி போய் 3 ஹவர் 4 ஹவர் அப்படியே அதிலே போயிடும். கடைசியில் வாழ்க்கையை அதிலே போயிட்டே இருக்கும். அப்போ எங்களை கொண்ட்ரோல் இருக்கும். பயானுக்கு வாரம் வாங்க, சில நேரம் எங்களுக்கு கேட்ட பயானெலாம் பிள்ளைக்கு சொல்லிட்டு இருக்கே. அவங்க ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் ஒரு 50 நிமிஷம் ஒரு ஹவர் கேட்குறாங்களா, சில நேரம் அவங்கள திருத்தக்கூடிய அமைப்பு உருவாகும். அவங்க சிந்திப்பாங்க, அப்படியே நான் பிள்ளையான வழியில் போயிட்டுருக்கிறேன், நான் தப்பான வழியில் போயிட்டுருக்கிறேன், நல்லா படிக்கணும், ஓதணும், அமல் செய்யணும், நேரத்துக்கு இதெல்லாம் செய்யணும். நம்ம என்ன செய்கிறது, பிள்ளை செல்ல படிக்கிறீங்களா படிங்க, எக்ஸாமா பிள்ளை நீ 7 மணிலேருந்து 2 மணி வரை ஸ்கூலில் தான் இருக்கிறா, போதும் வாங்க ஒரு ஹவர் பேக். அப்படி இல்லை, நான் அடிக்கடி சொல்கிறது, மாறி நேரம் நான் படிக்க போகிறேன், படிங்க. முதலாவது குரான் ஒரு 15 நிமிஷம் ஓதுங்க. அந்த ரூல்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும், ஒரு கண்டிப்பு ஒன்று இருக்கும். ஒரு 15 நிமிஷம் குரான் எடுத்து ஓதுங்க, ஒரு 20 நிமிஷம் குரானை ஓதுங்க, ஓதிட்டு ஸ்கூல் பாடத்தை எழுதுங்க. ஸ்கூல் பாடத்தை என்ன செய்ய மனப்பாடம் பண்ணுங்க, என்ன செய்யுங்க. ஸ்கூல் பாடம் சொல்லி என்ன செய்யறது, தொழுவுறது. ஸ்கூல் பாடம் சொல்லி குரானை ஓதுறது, அமல்களிட்டு தூரம். அதை காரணம் காட்டி அம்மா அப்பா படிக்குது புள்ள படிக்க கடைசியில் எக்ஸாமில் வாட்சும் ரிசல்ட் குறைஞ்ச உடனே தான் அதுக்கு ஒன்று வீட்டில் பலாய போகும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், முதல் மார்க்கத்துக்கு உங்களோட பிள்ளைகளை உங்களோட குடும்பத்தை உருவாக்குங்க. அன்ஃபுஸக்கும் அகலிக்கும் நாராம், உங்களையும் உங்களோட குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கொள்ளுங்க. உங்களோட பொறுப்பு இது. இன்றைக்கே நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா, பயங்கரமாக இருக்கிற காலம், தப்பிக்கலாம். கொஞ்சம் அசந்தான் முடிஞ்சு வாழ்க்கை.
அப்படித்தான் போகுது இன்றைக்கு. இந்த காலமே இப்படின்னா எங்களோட பிள்ளைகள் வரக்கூடிய பரம்பரைகள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சரி மார்க்கத்தை ஊட்டி வழங்க கொடுத்தா தான் ஒரு அளவுக்கு பாதுகாக்கலாம். இன்றைக்கே பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி ஃபோன் எடுத்தாலே நாங்களாம் தான் தப்பிக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நாலு பார்ப்போம், 5வது வந்து நிற்கும் ஜாகிலியத், அசிங்கம் வந்து நிற்கும். தப்பிக்கே இல்லை யாரும், நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி. ஈமான் கொஞ்சம் உறுதியாக இருந்தோ அளவுக்கு பாதுகாக்கலாம், இல்லாட்டி விழுந்துருவாங்க. இன்றைக்கி எத்தனையோ வழிகள் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? நிறைய ஃபோன் மூலமாக வழிதவறி போகக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி யாரோட பேசுகிறாங்க, என்னோட பேசுகிறாங்க. ஆம்பளை பிள்ளை பேர்னா பொம்பளை பிள்ளை பேரை போட்டு வச்சுக்கொள்வாங்க. பொம்பளை பிள்ளைன்னா ஆம்பளை பிள்ளை பேர் ஆம்பளை பிள்ளையன் அவன் கூட்டாளி மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை பேரை போட்டு வச்சுக்கொள்வான். இல்லை நடக்குது நிறைய. இன்னொரு ஆள் துணைக்கு போவாங்க. நிறைய இருக்குது. கண்டிப்பாக இருக்கணும், கண்காணிப்பாகவும் இருக்கணும். படிக்க வைங்க, நல்லா இதாக்கி உங்களுடைய நிழலாக இருக்கணும். எல்லாம் நம்பிக்கை தான். ஒரு செகண்டில் மாறிடுவான். அதுக்கு பிறகு எங்களால் மாற்றேன். ஒரு செகண்ட் போதும். நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி. வழி தவறத்துக்கு வழிக்கு விடுறதுக்கு ஒரு செகண்ட் போதும். 100% தங்கமாக இருப்போம், 100% நம்பிக்கை. ஒரு செகண்ட் போதும் நம்பிக்கை முடியும். அதுக்கு பிறகு என்னத்தை தான் நீங்கள் தலையில் நின்றாலும் மாற்ற இயலாம். எனக்கு அவன் தான் வேணும்னு நிற்பான். 18 வருஷம் 20 வருஷம் நீங்கள் தங்கமாக வளர்த்துருந்தாலும் செல்லன்னு வளர்த்துருந்தாலும் கூட நீங்கள் யாருன்னு கேட்பாங்க கடைசி. இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ மார்க்கம் பயனுக்கு வாரீங்களா பரவாயில்ல. நேற்று நாளைக்கே வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பயன் நிகழ்ச்சிக்குதா நீங்கள் சொல்லணும். அதெல்லாம் இருக்கட்டும். பயனுக்கு வந்துட்டு அடுத்து நீங்கள் படிங்க, அல்லது எங்கேயும் போனால் போங்க. அதில் நீங்கள் கண்டிப்பாருங்க. அதெல்லாம் அது தேவையில்லை. ஏன்னா அது எங்களுக்கு தேவை. என்னை பிள்ளையை பாதுகாக்கணும், என்னை மகளை பாதுகாக்கணும், என்னை மகனை பாதுகாக்கணும், எங்களை பாதுகாக்கணும். நான் கௌரவமாக வாழணும் மௌத்து வரைக்கும். மறுமை கபருடைய வாழ்க்கைக்கான சில வழிகள் நான் தேடணும். சொர்க்கத்துக்கு நாங்கள் போகணும். 4 பேர் பார்த்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு நான் இருந்துடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் பயான்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட பிள்ளைகளை கூட்டுவாங்க, கூட்டு வந்து உட்கார வைங்க, இருந்து ஒரு 4 விஷயத்தை கேட்க வைங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த வளர்ந்த பிள்ளைகள் தானே அவங்களுக்கு அப்படித்தான். இளம் பிள்ளைகளுக்கு ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ கொஞ்சம் கேட்குறது கஷ்டம்தான். ஆனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பட்டுருச்சுன்னு சொன்னால் மாஷா அல்லாஹ் உங்களை விட அவங்க டேலண்ட்டாக வருவாங்க. மார்க்கத்தில் உங்களை விட ஆர்வத்தோடு இருப்பாங்க, உங்களை விட நல்லா முன்னுக்கு வருவாங்க. அதை நீங்கள் உருவாக்கணும், அதை உருவாக்கி கொடுக்கணும். நீங்கள் அப்படியே அவங்களோட சேர்ந்துக்கிட்டேன் வா ஒன்றும் உட்காந்து பார்ப்போம், படத்தை பார்ப்போம், அப்படி ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு இகின்னு இழிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் நீங்கள் ஒரு கட்டத்தை சொல்லினா நீங்களும் படம் பார்த்தீங்க தானே, நீங்களும் எங்களோட உட்காந்து இந்த நாடகத்தை பார்த்தீங்க தானே, நீங்களும் யூடியூப்பில் தானே பார்த்தீங்க, நீங்கள் மட்டும் 1/2 மணி நேரம் பார்த்தீங்க, நீங்கள் 1 மணி நேரம் பார்த்தீங்க, நான் 10 நிமிஷம் தானே பார்த்தேன். இதுதான் இழுபறியாக போகும். சில நேரங்களில் சில விஷயத்தை சமயோசித்து நாங்கள் செய்யணும். சில விஷயங்கள் நாங்கள் அதில் எப்படி இருக்கணும், எதை பிள்ளைகளோட உட்காந்து பார்க்கணும், எது பிள்ளைகளோட உட்காந்து பார்க்கக்கூடாது, அந்த அறிவு என்கிட்ட இருக்கணும் முதலாவது. இல்லாட்டி அவங்க திருப்பி கேட்பாங்க, சிரிச்சு நீ ஒரு நாளைக்கு கோவத்தில் சொன்ன இடத்துல நீங்கள் என்ன பெரிய ஆளாக்கும், நீங்களும் பார்த்தீங்க தானே, நீங்களும் அப்படித்தானே, நீங்கள் அப்படித்தானே. இன்றைக்கி நாங்கள் ஒன்று பேசினா பிள்ளைகள் 10 பேசுவாங்க. ஏன்னா காலம் அப்படித்தான், இந்த சூழல் அப்படித்தான். அவன் பழகம் ஸ்கூலில் பழகிற அந்த பிள்ளைகள், இப்போ டியூஷனில் போய் பழகிற அந்த பிள்ளைகள், எங்களை நாங்கள் நினச்சிட்டு இருப்போம் தங்கண்டு பார்த்தா தங்கமெல்லாம் பித்தால ஒன்று எடுக்க இல்லாத அளவுக்கு போய். அதனால் இந்த மார்க்க விஷயத்தை என்ன செய்யுங்க, ரொம்ப கவனமாக, பிள்ளைகள் விஷயத்தை ரொம்ப கவனமாக கண்ணும் கருத்துமாக, அல்லாட்டி நிறைய துவாக்களோட பிள்ளைகளுக்காக வேண்டி மார்க்கத்தோடு வளர்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துங்க. நிறைய பேர் நாங்கள் பார்க்கணும், படிக்கணும் கிம்பஸ் அது இதுன்னு போய் கடைசியில் வேறு எங்கேயோ போயிடுறாங்க. நாங்கள் இந்த காலத்தை பார்க்கணும். இல்லை, மார்க்கம் இருக்கணும். மார்க்கத்தின் அடிப்படையில் என்னென்ன கலாசாலைகள் இருக்குதோ, என்னென்ன பாடசாலைகள் இருக்குதோ, என்னென்ன மதரசாக்கள் இருக்குதோ, அதுக்கு தான் இந்த பிள்ளையை டாக்கெட் பண்ணணும். அது வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் உற்சாகப்படுத்தணும். அந்த நேரத்தில் வச்சு ஓவையில் எடுத்த பிறகு மதரசா போறியானா எனக்கு இயலாம், உங்களை விட்டு எனக்கு பிரியலாம், உங்களை விட்டு எனக்கு இருக்கையிலாம், அப்படிலாம் நிற்கையிலாம் அப்படின்றாங்க. நீங்களும் பார்ப்பீங்க, என் பிள்ளை என்னை விட்டு பிரியாது, அங்கே பிரிஞ்சதே கிடையாது, மதரசாலை எப்படி போய் இருக்கும், அங்கே போய் எப்படி படிக்கும், அதெல்லாம் சரி வராது அப்படின்னு வைப்போம். பிறகு ஒரு 6 மாதம் கழித்து உன்னை எப்படி மதரசா போட்டு தான் திருந்திருப்பான். அப்போ உன்ட பேச்சை கேட்டு தான் நான் கொஞ்சம் இதாக்குன்னு இப்போ பண்ணி இப்படி காட்டி உன்னால் பெரிய தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிங்க. அப்போ ஒரு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு இருந்து இந்த மார்க்கத்தை பற்றி ஆர்வத்தை ஊட்டிகிட்டே இருக்கும். நீங்கள் சிறந்த ஒரு அறிவாளியாக வரணும், மார்க்கத்துடைய நல்ல மேதையாக வரணும், நல்ல ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாங்க சரி. அப்போ அவங்க உள்ளத்தில் படும். அப்போ 6, 7, 8, 9 எக்ஸாம் எடுத்தாச்சா போகிறோம் மசாலா போகிறோம், நான் நல்ல ஒரு ஆலிமாக வரணும், ஒரு மௌலவியாக வரணும், நானும் 4 பேருக்கு மார்க்கத்தை படித்து கொடுக்கணும். இந்த ஆசையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதே போல் அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லணும், வலைன் ஷக்கர்தும் லஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகமாக தருவேன். நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் என்ன செய்வேன், அதிகமாக தருவேன் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கும். வலைன் கஃபர்தும், நன்றி கெட்டவளாக இருந்தால் இன்ன அதாபில் ஷதீத், இது தண்டனை கடுமையாக இருக்கும்.
அப்போ நாங்கள் நன்றி செலுத்த அல்லாஹ் எங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்பான். நீ தந்துக்கிட்டே இருப்பான்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. கொட்டோண்டு அப்படியே பணம் கொட்டிக்கிட்டே இருக்கின்ற கருத்து அல்ல. அல்லாஹ் எதை எங்களுக்கு தேவை தருவான். ஆரோக்கியமாக இருக்கிறது அது உச்சக்கட்டமான சிறப்பு. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், அதிகமான ஆட்கள் நோயாளி சாப்பிட்ட உடனே பாக்கெட்லேருந்து எடுத்து ஒரு 2 மாத்திரையை போட்டு தண்ணியை குடிக்கிறது, பயணம் போன பாக்கெட்டில் மருந்து வச்சு போடுறது. இன்றைக்கி நிறைய நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? அந்த வலி இந்த வலி, மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி, எல்லாம் ஆம்பளை பொம்பளை எல்லாம் நோயாளிகள். அப்போ ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கண்டா அது எவ்வளோ பெரிய சிறப்பு. நோய்க்கு ஒரு நாளைக்கு அல்ல ஒரு மாதத்துக்கு செலவு கூட்டி கழித்து பார்த்தா அதுக்கு ஒரு தொகை போயிட்டே இருக்கும். இவர் நோயில் ஆரோக்கியமாக இருக்கிறார். ஆரோக்கியமாக இருக்கிறதே ஒரு பெரிய சிறப்பு. அதான் நாங்கள் அடிக்கடி அல்லாஹ் துஆ கேட்குறது, அல்லாஹ் ஆஃபினி ஃபி பதனி வ ஆஃபினி ஃபி சமி வ ஆஃபினி ஃபி பஸரி. அடிக்கடி காலையில் 3 தடவை மாலையில் 3 தடவை சில கேட்க சொன்னாங்க. ஐயால என்னை உடம்புக்கு ஆரோக்கியத்தாயாலா, என்னை பார்வைக்கு ஆரோக்கியத்தாயாலா, என்னை கேள்விக்கு ஆரோக்கியத்தாயாலான்னு சொல்லி அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் வழிகாட்டல் இருக்குது. ஏன் ஆரோக்கியமாக இருந்தால் தான் எதையும் செய்யலும். இல்லாட்டி எனக்கு எல்லாம் கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, தலை வலிக்குது, எனக்கு ஒன்றும் செய்யலான்னு உமா ஒரு நாளைக்கு படுத்துட்டாங்கன்னா அந்த வீடியோ படுத்துடும். மனைவியை ஒரு நாளைக்கு படுத்துட்டா அந்த வீடியோ அப்படி போயிடும், முடிச்சு அவ்வளோத்தான். அவள் கடைசி ஒரு ஆரோக்கியமாக, அந்த ஆரோக்கியம் உச்சக்கட்டமான செல்வம். இப்போ அல்ல தாராண்டா நாங்கள் நினைக்கக்கூடாது பணம் மட்டும்தான் சொல்லி. ஆரோக்கியம், சந்தோஷம், எல்லாமே சந்தோஷம். பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம் தருவான், அது உச்சக்கட்டமான. அண்டே என் பிள்ளை நல்லா தொழுகையாலே ஆக்கிட்டான், அது அல்லாஹ் அந்த உச்சக்கட்டம். அல்ல எப்படி தருவான்னு தெரியாது. கணவனை நல்ல ஒரு கண்ணும் நல்ல சிறப்பான இறக்கத்துக்குரிய கணவன் அதை மாற்றி தருவான். அது எல்லாமே ஆரோக்கியம், எல்லாமே எங்களுக்கு செல்வம் தான். பணம் மட்டும் செல்வம் அல்ல. பல்ல என்ன சொல்கிறான், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிறைய நான் தருவேன்னு சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னொரு ஹதீஸ் சொல்கிறாங்க, ஆனால் இந்த லன்னி அப்திபி, என்னை அடியான் எப்படி நினைக்கின்றாரோ அப்படித்தான் நான் அவனை நினைக்கின்றேன். நம்ம அல்லாவை எப்படி நினைக்கிறோமோ அல்ல அப்படி எங்களை நினைக்கிறான். வானமாகு ஹைசு எதுக்குருணி, நான் அவனோட தான் இருக்கிறேன், அவன் எப்படி நினைக்கிறத பொறுத்து அவனோட இருக்கிறேன். உதாரணமாக எனக்கு ஒரு நோய் ஒன்று வந்துருச்சு, எனக்கு நோய் வந்துடுச்சு, அல்ல எனக்கு நோயை தண்டான் குணமாக்குறான், இல்லை அப்படி எல்லாம் குணமாக்க முடியாது. இப்போ சில ஆள் சொல்லுவாங்க இந்த நோய்க்கு மருந்தே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது, எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது. ஆனால் எல்லாம் நாடணும், அவ்வளோதான். அதில் சொல்கிறாங்க ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்குது. உலகத்தில் எல்லாம் நோயை கொடுக்குறான மருந்து இருக்குது. ஆனால் அங்கே என்ன பிரச்சனை என்றால் அந்த மருந்தும் அல்லாவுடைய நாட்டும் சரியாக இருந்தால் நோய் குணமாகும், இல்லாட்டி குணமாகாது. மருந்து சரியாக தான் இருக்குது. நீங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் போகிறீங்க, எல்லா டாக்டரும் படித்தவங்க தான், MBBS அதை தாண்டி படிச்சுக்கிறாங்க. மருந்து சரியாக தான் தராங்க. எந்த டாக்டர் சரி மாற்றி மருந்து தராங்களா? ஆனால் நோய் குணமாகிற மாதிரி இல்லை. காரணம் மருந்து சரியாக இருக்குது, அல்லாவுடைய நாட்டம் வரலை. ஒரு கிழமை, 2 கிழமை, 3 கிழமை, 1 மாதம், 2 மாதம், 6 மாதம், 1 வருஷம் அப்படி போதா இல்லையா? மருந்தெல்லாம் சரி, மருந்து கூட நோய் குணமாகணும். ஆனால் மருந்து குடிக்கிறாரு, குணமாகலை, இன்னும் அல்லாவுடைய நாட்டம் வரல. இந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் தான் நோய் உடனே குணமாகும். மருந்து எடுக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அல்லாட்ட துவா கேட்டுருக்கணும். 15 சொல்கிறாங்க, அடியான் என்னை எப்படி நினைக்கின்றாலும் அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு கஷ்டம், எனக்கு சொந்த வீடு கட்ட இயலாது, கஷ்டம். நான் 1000 ரூபா தான் சம்பாதிக்கிறேன், ஒரு நாளைக்கு 2000 ரூபா தான் சம்பாதிக்கிறேன், எனக்கு வருமானம் போதாது, கஷ்டம் அப்படின்னா அப்போ நம்ம அல்லாவை குறைச்சி மதிப்பிடுறோம். அல்லாஹ் குறைச்சி மதிப்பிடுறான். அல்லாஹ் எதையும் தருவான், கோடி அள்ளி தருவான். இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? ரோடு கூட்டுறவன் பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுறான், எத்தனை ஏழைகள் கோடீஸ்வரன் ஆகிறாங்க, எத்தனையோ கோடீஸ்வரங்க ஏழையாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் உலகத்தில் பார்க்குறோம், உலகத்திலே பார்க்குறோம், ஊர்லேயே பார்க்குறோம், பக்கத்து ஊரில் பார்க்குறோம், கேள்விப்படுறோம். பரம ஏழை பார்த்தா உச்சக்கட்டமான பணக்காரர்கள், பரம்பரை பணக்காரர்கள் வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, நிறைய பார்க்குறோமா இல்லையா? அப்போ நம்ம என்ன யோசிக்கணும், அல்லாவுக்கு முடியும் சொந்த வீட்டை தாரத்துக்கு, அல்லாட்ட நான் சொந்த வீட்டை கேட்கணும். அல்லாவுக்கு முடியும் ஒரு வாகனத்தை தாரத்துக்கு, அல்லாவுக்கு முடியும் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு, அல்லாவுக்கு எனக்கு கல்வியை தாரத்துக்கு முடியும், அல்லாஹ் என்னை ஒரு டாக்டராக ஆக்கிறதுக்கு முடியும், அல்லாஹ் என்னை ஒரு இன்ஜினியர் ஆக்கிறதுக்கு முடியும். அந்த நம்பிக்கை முதலாக இருக்கும். உமையத்த வக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ், யார் அல்லாஹ் மீது உங்கள் நம்பிக்கை வைக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவன். எனக்கு அது இயலாது இது இயலாண்டா அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீ ஏழு மேலே அவள் நம்பிக்கை இல்லை, அல்லாஹ் மேலே நம்பிக்கை இல்லை. இப்போ அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்கணும். நான் 1000 ரூபா சம்பாதிக்கிறேன், 2000 ரூபா சம்பாதிக்கிறேன், எனக்கு முடியும், அல்லாஹ் நாடுனா எனக்கு வீடு கிடைக்கும். அப்போ அந்த முயற்சி என்ன செய்யணும்னு சொன்னால் 2000 ரூபா சம்பாதிக்கிறத 4000 ரூபா சம்பாதிக்க வைக்கும், 4000 ரூபா 8000 ரூபா சம்பாதிக்க வைக்கும். அப்படியே முன்னுக்கு போகும். இதை உற்சாகப்படுத்துறது. இதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அடியான் எப்படி என்ன நினைக்கின்றானோ அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இந்த நோய் குணமாகாது, எவ்வளோ மருந்து எடுத்து பார்த்துட்டேன், போகாத டாக்டர் இல்லை, எல்லாம் பார்த்துட்டேன், சரி வராதுன்னா சரி வராது. அல்லாவுக்கு முடியும், அல்லா தான் நோயை தான். இப்ராஹிம் என்ன சொல்கிறாங்க, அவன் தான் நோயை தந்தான், அவன் தான் நோயை குணப்படுத்தும். அந்த அந்த எண்ணம் வரணும்.
எவ்வளோ காலம் வந்து அல்ல என்னை குணப்படுத்துவான். அப்படியே குணப்படுத்தாட்டி இதுக்கு பாரமாக சொர்க்கத்தை தருவான். அந்த நம்பிக்கை இருக்கும். அப்படியே அல்ல எனக்கு இந்த உலகத்தில் நோயை குணப்படுத்தலையா, என்னை கஷ்டத்துலேயே வச்சுக்கிறான், பிரச்சனையே வச்சுக்கிறானா அப்படின்னு அல்லா நாட்டை எனக்கு நேரடியாக சொர்க்கம் தருது அப்படியே சொல்லித்தாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அப்படியே எங்களுக்கு என்ன வழிகாட்டுறாங்க. அப்போ நாங்கள் அல்லாவை எப்பவுமே நம்பிக்கையோடு இருக்கணும். எல்லாம் என்னோட இருக்கிறான், என் ரப்பு என்னோட இருக்கிறான், என் கஷ்டத்தில் அவன் தான் நிவர்த்தி செய்வான், என் நோயை அவன் தான் குணப்படுத்துவான், என் ரப்பு என்னோட தான் இருக்கிறான். பாருங்கள், நபி அவங்க ஹிஜ்ரத்து போகிறாங்க, அபூபக்கர் அவங்க பயப்படுறாங்க, திரும்பி பார்க்குறாங்க, சுராக்கா விரட்டிட்டு வர்றாங்க. யார சொல்லா சுராக்கா பக்கத்தில், ஏன் பயப்படுறீங்கண்ணா? இன்னெல்லாம் மகன் அல்ல எங்களோடு இருக்கிறான், அல்ல எங்களோடு இருக்கிறான், குகையில் இருக்கிறாங்க. யார சொல்லலாம், எதிரிகள் கீழே குனிஞ்சு பார்த்தா விளங்குவோம், அந்தளவுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க, யோசிக்காதீங்கன்னாங்க. ஏன் பயப்படுறீங்க? அல்ல மூணாவது ஆள் அல்லா இருக்கிறான்னாங்க. அல்ல என்னோட இருக்கிறான், நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்னாங்க. இதெல்லாம் எதுக்குன்ற ஒரு முஃமினுடைய நம்பிக்கை ஆழமாக இருக்கணும். ரப்பு என்னோட இருக்கிறான், ரப்பு என்னோட இருக்கிறான், என்னையே கைவிட மாட்டான். என் ரப்பு எனக்கு உதவி செய்வான், என் ரப்பு எனக்கு வழி காட்டுவான், என் ரப்பு எனக்கு ஆரோக்கியம் தருவான், என் ரப்பு எனக்கு செல்வத்தை தருவான், என் ரப்பு எனக்கு என்ன செய்வான், அந்தஸ்தை தருவான். இந்த நம்பிக்கை இதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நீங்கள் ரப்பை எப்படி நினைக்கிறீங்களோ அப்படித்தான் ரப்பு உங்களை நினைப்பான். நீங்கள் ரப்பை கொஞ்சம் தூர வச்சு நினச்சிங்கன்னா ரப்பு உங்களை தூர வச்சு நினைப்பான். நீங்கள் பக்கத்தில் அரவணைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களை அல்லாவுடைய அருளால் அரவணைச்சிக்கொள்ளும். அதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே போல் பாருங்கள், அல்லாவுடைய தூதர் வந்து அந்த அல்லாஹ் எப்போ சந்தோஷம் அடைகிறதுக்கு ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, பாலைவனத்தில் அப்படியே நீண்ட தூரம் பிரயாணம் போயிட்டே இருக்கிறார். களைப்பாயிருச்சு. ஒரு இடத்துல என்ன செய்கிறாரு, ஒரு மரத்துக்கு கீழே அப்படியே வாகனத்தை கட்டி வச்சுட்டு அப்படியே சாப்பாட்டெல்லாம் வச்சுட்டு அப்படியே தூங்குறார். முடிச்சு பார்க்குறாரு, கொண்டு வந்த வாகனத்தையும் காணும், சாப்பாட்டையும் காணும். அங்கிட்டு போய் தேடி பார்க்குறாரு, இங்கிட்டு போய் தேடி பார்க்குறாரு, இல்லை பாலைவனம், யாரும் இல்லை. போகிறாரு வாராரு, யார் சரி உதவிக்கு வருவாங்களா, யாரும் இல்லை. இப்போ கவலையோடு வந்து படுக்கிற வாழ்க்கை முடிஞ்சு. இந்த பாலைவனம் நடந்து போக இயலாது, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, என்ன செய்கிறது? திருப்பி கவலையோடு அந்த மரத்துக்கு கீழே படுக்கிறான். படுத்துட்டு இப்போ எழும்புறான். எலியும் பார்த்தா காணா போன அந்த வாகனம் நிற்கிது, சாப்பாடு நிற்கிது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உச்சக்கட்டமான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் அவர் வாய் தவறி சொல்கிறார், நாவு தவறி சொல்கிறார், தடுமாறி சொல்கிறார், நீ ஏண்ட அடிமை, நான் உண்ட ரப்புன்றார். அல்லாஹ் பார்த்து நீ ஏண்ட அடிமை, நான் உண்ட ரப்புன்னு. அந்த சந்தோஷத்தில் சில நேரம் இந்த சந்தோஷத்தில் சில பேச்சுக்கள் வித்தியாசமாக வருந்தானே, அதே இது சொல்கிறார் ரசூல். அந்த காட்சியை சொல்லிட்டு சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் தவறு செஞ்சுட்டு பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட தௌபா செய்யும்போது இதை விட அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். நல்லா சந்தோஷப்படுத்துறது முதலாவது தௌபா. அடிக்கடி இஸ்திக்ஃபாரோடு இருக்கும். இந்த தௌபா இருக்குது தானே, நம்ம தௌபா கேட்டு அல்ல உச்சக்கட்டம். பாருங்கள், ஒரு மனுஷன் இப்போ நம்ம வீட்டில் யார் சரி தவறு செஞ்சுட்டேன், ஒரு பிள்ளை தவறு செஞ்சுட்டு பாவம் செஞ்சுட்டு நினச்சோம், அடிச்சு என் கல்யாணம் முழிக்காத போ, அடித்து விரட்டி ரூமில் போட்டு அடைப்போம், அல்லது மாதிரி விரட்டி விடும். ஆனால் அல்ல பாவம் செஞ்சுட்டா வாண்டுறான், அரவணைக்கிறான். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்தை உணர்ந்து நான் இப்படி தவறு செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், ரப்புட்ட கையேந்தும் பொழுது, தௌபா கேட்கும் பொழுது அல்ல உச்சக்கட்டமாக சந்தோஷம் அடைகிறான். இந்த பாலைவனத்தில் இந்த அடியான் எப்படி சந்தோஷம் அடைகிறானோ அதை விட, இடம் அவர் வந்து காணா போய் கிடச்சிச்சு, உசுறு போய் வந்த மாதிரி, உயிர் போய் வந்த மாதிரி, அதை விட அல்ல என்ன செய்கிறான், அந்த பாவம் செஞ்சுட்டு திருந்தும் பொழுது தௌபா கேட்கும்போது அல்ல என்ன செய்கிறான், சந்தோஷம் அடைகிறான். அப்போ அதனால தான் நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளைக்கு 70 தடவை அல்லது 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்வாங்க. யார்? நபி அவங்க. எந்த பாவங்களும் செய்யாத, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட தூதர், சொர்க்கத்துக்குரிய ஒரு நாளைக்கு 70 அல்லது 100 தடவை வல்லாஹி இன்னில் அஸ்தஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி ஃபில் யௌமில் அக்ஸர மின் 70 மர்ரா. அல்லாஹ் மீது சத்தியமாக ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேலாக அஸ்தஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி என்று நான் என்ன செய்கிறேன், இஸ்திக்ஃபார் செய்கிறேன் ரசூலுல்லாஹ் சொல்கிறேன். அப்போ அடிக்கடி இஸ்திக்ஃபார் செய்யுங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை செய்ய, குறைஞ்சது ஒரே நேரத்துலையும் செய்யலாம். காலையில் ஒரு 10 தடவை, காலையில் ஒரு 25 தடவை, அஸ்தஃபிருல்லாஹ் ஒரு 3 நிமிஷம் ஒரு 25 தடவை சொல்லிடலாம். 3 நிமிஷத்தில் 100 தடவை சொல்லிடலாம். 3 நிமிஷத்தில் 3 தடவை 100 தடவை சொல்லலாம். ஸோ போகிற பக்கம் டக்குன்னு சொல்கிறதும் இல்லை. அது சொல்லும்போது நான் அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்கிறேன், பாவம் மன்னிப்பு தேடுறேன். ஏன்னா பொதுவாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை மையப்படுத்தி பேசுகிறான். நூஹ் நபி அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, மக்களை இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஆண் பிள்ளைகளை தருவான்.
அன்றைய காலத்தில் ஆண் பிள்ளைகளை தானே விரும்பினாங்க. அதனால் சொல்கிறாங்க ஆண் பிள்ளைகளை தருவான். நீங்கள் அல்லாட்ட இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் மழையை தருவான். நீங்கள் அல்லாட்ட இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் அந்த உங்களுக்கு தோட்டங்களை தருவான். அல்லாட்ட நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, உங்களுக்கு செல்வத்தை தருவான். அல்லாட்ட இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அந்த தோட்டங்களுக்கு தேவையான அந்த ஆறுகளை நீரூற்றுக்களை தருவான். குர்ஆனில் அப்படியே அல்லாஹ் சொல்கிறான். அப்போ உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு முன்னால் இஸ்திக்ஃபார் இருக்கும். இப்போ நீங்கள் துவா கேட்க போகிறீங்க, உங்களுக்கு தேவையை கேட்க போகிறீங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்து அல்லாஹ்ட்ட என்ன செய்கிறது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிர் அப்படி செய்யுது. அல்ல அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், அல்ல அஸ்தக்ஃபிர் அல்ல சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் நிறைய இருக்குது. எப்படியோ எந்த இஸ்திக்ஃபார் உங்களுக்கு தெரியுமோ அதை திரும்ப 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 என்ன செய்ய சொல்கிறது. அடிக்கடி நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, இங்கேருந்து கொஞ்சம் அங்கே நடந்து போகிறீங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த, அந்த நாவுகளில் அந்த சொற்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். அடுப்படையிலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த வேலையோட வேலையாக அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லாஹ் மாஷா அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா ஹவ்ல வலா, அந்த வார்த்தைகள் வரணும். அல்லாஹ் உங்களை ரொம்ப நேசிப்பான், ரொம்ப விரும்பான். அதில் உச்சக்கட்டமாக இஸ்திக்ஃபார். அந்த இஸ்திக்ஃபாரை சொல்லி 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 இருக்கும் பொழுது அல்லாஹ் உச்சக்கட்டமாக உங்களை பார்த்து சந்தோஷம் அடைவான் என்ற செய்தியை முஸ்லீமில் 5294வது ஹதீஸ் இலக்கத்தில் பார்க்கலாம். அதே போல் பாருங்கள், நபியும் ஒரு நீண்ட ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க. அல்லாஹ் வந்து அந்த அடியானை எப்படி பொருந்திக் கொள்கின்றான் எப்படியெல்லாம் பாருங்கள். எருவா அனில் அப்தி ஐயகுல அக்கலத்த ஃபயஹமதஹு அலைஹா. ஒரு மனுஷன் சாப்பிட்றான், சாப்பிட்டு முடிஞ்சு அல்லாவை புகழ்ந்தால் அவனை பார்த்து அல்லாஹ் பொருந்திக் கொள்கின்றான், அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். இப்போ நாங்கள் சாப்பிட்றோம் தானே, சாப்பிட்டுட்டு சும்மா, அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், சாப்பிட்டு சும்மா போயிடக்கூடாது. அல்லாஹ் புகழ்றது, அல்லாவை புகழ்ந்தால் அல்லாஹ் என்ன செய்கிறானாம், அவனை பார்த்து சந்தோஷம் அடைகின்றானா. அவு யஷ்ரப ஷர்பத ஃபயஹமது அலைஹா ஃபயஹமதுஹு அலைஹா. தண்ணியை குடிக்கிறார், தண்ணியை குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறோம். நம்ம சும்மா தாகத்து கட்ட 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 கடுமையான வெயிலாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அடிக்கடி தண்ணி தவிக்குது, தண்ணியை கட்ட 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 கட்டன்னு அப்படி குடிச்சிட்டு அப்பாடா அப்படி வைக்கிறது. குடித்து முடிஞ்சோன்னு அந்த வேகத்திலே அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சொல்லி பாருங்கள், அல்லாஹ் உங்களை பார்த்து சந்தோஷம் அடைகிறாங்க. அல்லாஹ் சந்தோஷப்படுத்துங்க. அந்த தண்ணியை தந்தது அல்லாஹ் தானே. உலகத்தில் எத்தனை இடங்களில் தண்ணி இல்லாமல், நீங்கள் யூடியூப்பில் பார்ப்பீங்களே, அந்த தோன்றாங்க சாக்கடையாக இருக்குது, கழிவு தண்ணியாக இருக்குது, அந்த தண்ணியை ஊற்ற தண்ணியை, அசிங்கமான தண்ணியை குடிக்கிறாங்க. அவங்களுக்கு அதுதான் இருக்குது. தட்டுனா தண்ணி வருது, திறந்தா தண்ணி வருது, வீட்டுக்குள்ளே தண்ணி வருது. எவ்வளோ அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்யணும். போய் தேடி தேடி தோண்டினாலும் சாக்கடை தண்ணி, ஊற்ற தண்ணி, அசிங்கமான தண்ணியை குடிக்கிறாங்க. சாப்பிட வசதி இல்லை, உடுத்த ஆடை, ஒழுங்கான ஆடை இல்லை, இருக்கிறதுக்கு இடம் இல்லை, டென்ட்டுகள், கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. பார்க்கும்போதே ஒரு பரிதாபமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஆனால் எல்லாம் வீட்டில் வச்சு நிம்மதியை எல்லாத்தையும் உட்கார வச்சு தட்டுனா மழை மழை எல்லாம் வருது. சமைக்கிறதுக்கெல்லாம் சும்மா பட்டனை தட்டினாலும் எல்லாம் என்ன செய்யுது, மழை மழைன்னு எல்லாம் எல்லாம் தாரான். அப்போ எல்லாம் என்ன எதிர்பார்க்குறான், ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்துது. தண்ணியை குடிக்கிறீங்களா, அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டு முடிஞ்சிங்களா, முதல்ல அல்ஹம்துலில்லாஹ், பிறகு அந்த துஆக்களை ஓதுங்க. அடிக்கடி அடிக்கடி அல்ஹம்துலில்லாஹ் அது சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது வந்து வானத்துடைய அந்த அளவுக்கு அந்த மீசானை நிறைக்குமா. சும்மா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அடிக்கடி சொல்லுங்கள். உங்களுக்கு நினச்சி அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ் சும்மா சொல்லுங்கள். அல்லாஹ் சும்மா சொல்லுங்கள், அடிக்கடி சொல்லுங்கள். இதெல்லாம் உங்களுடைய ஈமானை பலப்படுத்துறது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ் உங்களுடைய அந்த கருணையை தாரத்துக்கான ஒரு அமைப்பாகத்தான் நபி அவங்க நனவுபடுத்துகிறாங்க. அதை உங்களுக்கு எடுத்துக்காட்டிட்டு இருக்கிறோம். அதே போல் பாருங்கள், மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு காட்சியை ரசூல் எங்களுக்கு எடுத்து காட்டுறாங்க. இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா யகூல் யௌமல் கியாமா, மறுமை நாளில் சொல்கிறானா, யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, மரில்து ஃபலம் தஅுதினி, நான் நோயுற்றிருந்தேன், ஆனால் நீ பார்க்கலேன்னு கேட்பான். கேட்குறது யார்? அல்லாஹ். மறுமையில் கேட்குறான், நான் சுகமில்லாமல் இருந்தேன், நீ வந்து பார்க்கலே அப்படின்னு சொல்லி. கால யாரப், அவன் சொல்லுவான, யா அல்லாஹ் கைஃப அஊதுக்க, உன்னை எப்படி நான் நோய் விசாரணை செய்கிறது? வான்த ரப்புல் ஆலமீன், நீ தான் உலகத்துடைய ரப்பாச்சே, நீ எப்போ நோயாக இருந்தா நான் எப்படி நான் நோய் விசாரிக்கிறது? கால அம்மா அலிம்த அன்ன அப்தி ஃபுலானன் மரில ஃபலம் தஅுதினி, நீ விளைக்கோ உன்னோட பகுதியில் இந்த அடியான் சுகமில்லாமல் இருந்தான், நோயிட்டு இருந்தான், அவனை சந்திச்சிருந்தால் அம்மா அலிம்த அன்னக லவ் உத்தஹு வஜத்தனி என்றோ, அவனை போய் நீ சந்திச்சிருந்தால் அந்த இடத்தில் என்னை கண்டிருப்பாய். அப்புறம் சொல்ல என்ன சொல்ல வராங்க, அல்லாஹ் சொல்கிறத, ஒரு ஆள் நோயாளியாக போய் பாருங்கன்றாங்க, சந்திங்கன்றாங்க. அவரை போய் சந்திப்பது ரசூல் என்ன சொல்கிறாங்க, அல்லாவை சந்திப்பதற்கு சமன். அந்த நோயாளியை விசாரிக்க போயிருந்தால் அந்த இடத்துல என்னை கண்டிருப்பாய்.
மறுமையில் விசாரிப்பானாம். நம்ம யாரை போய் நோய் விசாரிப்போம்? கொஞ்சம் சல்லிக்காரங்கண்டா எவ்வளோ தூரம் போனாலும் வெஹிக்கிள் பிடிச்சி சரிப்போம். ஏழைண்டா பக்கத்து விடாத போய் பார்க்குறது இல்லை. அவங்க என்ன கஷ்டத்தில் அவரை போய் என்ன நோய் விசாரிக்கணும்? யார் நோயில் விழுந்தாலும் முதலாவது போங்க. ரசூலா சொன்னாங்க, அந்த இடத்துல அல்லாவை சந்திப்பதற்கு அல்லா மறுமையில் விசாரிப்பான். எனக்கு தெரிஞ்ச நோயாளி, பக்கத்து வீடு, என் ஊர், சுகமில்லாமல் இருக்கிறார், அவரை போய் பார்க்கணும். அவருக்கு 4 பேர் ஆறுதல் சொல்லணும். சொல்கிறாங்க, ஒரு நோயாளி நீங்கள் சந்திக்கும் பொழுது அந்த இடத்துல இருந்த ஆறுதல் வார்த்தை சொல்லிட்டு வார வரைக்கும் சொர்க்கத்துடைய கனியை, பழத்தை பறித்து சாப்பிடுங்க. ஒரு நோயாளி சந்திக்க போகிறீங்க, சந்திச்சுட்டு நீங்கள் திரும்பி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசுகிறீங்க, ஒரு 15 நிமிஷம் பேசுகிறீங்க, ஹாஸ்பிட்டல்லையோ வீட்லேயோ அப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? சொர்க்கத்துக்குள்ளே இருக்கிறீங்க. சொர்க்கத்துள்ள அந்த கனியை பறித்து சாப்பிட்றீங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். ஒரு நோயாளியை சந்திக்க போகிறது சொர்க்கத்துக்குள்ளே போகிற மாதிரி. சொர்க்கத்துக்குள்ளே இருக்கிற கனிகளை, பழங்களை பறித்து சாப்பிட்றதுக்கு சமயம் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். உலகத்திலே அமைக்கிறான் பாருங்கள். நம்ம போராட்டி அல்ல மரங்களை விசாரிக்கிறான். நான் நோயிட்டு நீ வரலையே, நீ நோய் இருந்தே, நீ ரப்புல் ஆலமீனாச்சே. இந்த அடியான் நோயில் இருந்தால், அந்த அடியானை நோய் விசாரிக்க சென்றிருந்தால் அங்கு என்னை கண்டிருப்பாய். எல்லாம் தொடர்ந்து பேசுகிறான் பாருங்க. அதாவது யபன ஆதமுடைய மகனே, இஸ்தத்அம்துக ஃபலம் துத்இம்னி, நான் உன்னிடத்தில் உணவு கேட்டு வந்தேன், ஆனால் எனக்கு உணவு தரவில்லை. காலையா ரப்பி, அந்த அடியான் சொல்வானாம், ரப்பே வ கைஃப உத்இமுக வ அன்த ரப்புல் ஆலமீன், நான் இப்படி உனக்கு சாப்பாடு தரது, நீ தான் எனக்கு சாப்பாடு தாரா, நீ தான் ரப்புல் ஆலமீன் ஆச்சே, நான் இப்படி உனக்கு சாப்பாடு தரது. கால அமா அலிம்த அன்னகல்லு அத்அம்தஹு ல வஜத்த ذلك عندي, இந்த அடியான் உன்னிடத்தில் உணவு கேட்டு வந்தான், உன்னிடத்தில் வந்தான், நீ உணவு கொடுத்திருந்தால் அந்த இடத்தில் என்னை கண்டிருப்பான். இப்படியால அப்படி வரிசையை கேட்குறானா, நான் உன்னிடத்தில் தண்ணி கேட்டு வந்தேன், இப்படியால வரிசை நான் சொன்னான், நீ எனக்கு நீ என்ன செய்யல, தண்ணி எனக்கு நீ தண்ணி தந்திருந்தால் அந்த இடத்துல என்னை கண்டிருப்பாய். அதை அந்த தமிழில் பல போடுவாங்க, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பாய். இந்தியாவிலெல்லாம் நிறைய பஸ்ஸுகள் எழுதி போட்டிருப்பாங்க, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பாய். ஏழை சிரிக்க வச்சா இறைவனை காண்பாய். அது ஹதீஸ், இந்த ஹதீஸ் தான், ஹதீஸ் தான் அது சுருக்கம் வந்திருக்குது. ஒரு ஏழையை சிரிக்க வைக்கிறது, ஒரு ஏழையை சந்தோஷப்படுத்துறது, சும்மா போய் விசாரிக்கிறது. ஒரு பார்சல் கொடுக்கனால என்ன குறைஞ்சி போகுது எங்களுக்கு? எவ்வளோ பெரிய பரக்கத். நம்ம அடிக்கடி பயான்களை சொல்கிறோம், ஆண்கள் நிறைய பயான்களை சொல்லியிருக்கோம். கிழமை கொடுத்தோட ஒரு 2 பார்சலை செஞ்சு வீட்டில் சமைச்சு போய் கொடுங்க. யார் சரி ஏழைக்கு வெள்ளிக்கிழமை சரி சில மிஸ்கின்கள் பள்ளியில் கையேந்திட்டு இருப்பாங்க, வீட்டில் இருந்து வார நேரத்தில் ஒரு பார்சலை கொண்டு வந்து கொடுங்க. ஏன்னா உணவு கொடுக்குற விஷயம் இருக்கிறது தான் உச்சக்கட்டமான சிறப்பு. ஒரு ஆளுக்கு ஒரு சாப்பாடு, ஏழைக்கு கொடுக்குற சாப்பாடு இருக்குது தானே உச்சக்கட்டமான சிறப்பு. என் வாழ்க்கையில் அப்படி கொடுக்கணும், அமைச்சுக்கணும். இப்போ நபியவங்க சபையில் அப்படியே இரவு நேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஏழை வாரம். ரசூலா என்ன செய்கிறாங்க, முதலாவது எதாக இருந்தாலும் ரசூலா தான் முன்னுக்கு இறங்கி செய்வாங்க. ஆயிஷா நைட்டை கேட்டு அனுப்புகிறாங்க, ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், ஒருத்தர் வழிபோக்கர் வந்திருக்கிறார், ஏதாவது சாப்பாடு இருக்குதாண்டு. ஆயிஷா என்ன சொன்ன அனுப்புனாங்க, சாப்பாடு ஒன்றும் இல்லை, வீட்டில் தண்ணி தான் இருக்குதுன்னாங்க. அப்போ ரசூல் என்ன செஞ்சாங்க, சபையில் கேள்வி வச்சாங்க, இவரை யார் சரி கூப்பிட்டு போகிறீங்களா சாப்பாட்டுக்கு? அபூ தல்ஹா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. கூப்பிட்டு போனால் அங்கே நடக்குது, சாப்பாடு இல்லை. இவர் ரசூல்லா சொன்னாங்க சந்தோஷத்துக்கு நான் போகிறேன், கூப்பிட்டு போனார், ஒரு அன்சாரி தோழர். ஆனால் அங்கே போனால் என்னது, சாப்பாடு இல்லை. மனைவி சொல்கிறாங்க, பிள்ளைக்கு மட்டும்தான் சாப்பாடு இருக்குது. அப்படியா, பரவாயில்லை, பிள்ளை எப்படி சரி தூங்க வைங்க. பாருங்கள், இதுதான் சஹாபாக்கள். பிள்ளை எப்படி சரி தூங்க வைங்க, இவருக்கு அந்த பிள்ளையோடைய சாப்பாட்டை கொடுப்போம். என்னது, ரசூல் அனுப்பின விருந்தாடி அவரை கண்ணியப்படுத்தணும், நாமும் சாப்பிட்ற மாதிரி ஒரு பாவனை செய்வோம். இப்போ பிள்ளை அப்படி இப்படி தூங்க வச்சிடறாங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம், என்னை மாப்பிள்ளைக்கு வச்ச சாப்பாடு, என் மாப்பிள்ளைக்கு வச்ச கறி தொடக்கூடாது, இது வாப்பாவுக்கு வச்சது எடுக்கக்கூடாது. ஒரு மிஸ்கின் வந்தாலும் இல்லைன்றோம், வச்சுக்கிட்டே இல்லைன்றோம். அதனால தான் அல்ல இல்லாமாக்குது. எப்பயுமே நினச்சிக்கொள்ளுங்க, எதையும் வச்சுக்கிட்டு இல்லைன்றீங்கன்னால் அல்ல அப்படி ஆக்கிடும். இருக்கிறத கொடுங்க. இது சஹாபாக்கள் கற்றுத்தரக்கூடிய பாடங்கள், சஹாபி பெண்மணிகள் கற்றுத்தரக்கூடிய பாடங்கள். தனக்கு இல்லாட்டியும் கொடுத்துருவாங்க. அப்போ அவன் என்ன செய்கிறாங்க, பிள்ளைய தூங்க வைக்கிறாங்க. தூங்க வச்சுட்டு அவருக்கு சாப்பாடு வைக்கிறாங்க, விளக்க அப்படி அணைச்சிடுறாங்க, சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. அவர் காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு வாரார், அந்த அன்சாரி தோழர். ரசூலா சிரிக்கிறாங்க, என்ன யார் சொல்லலாம், இல்லை நீங்கள் 2 பேரும் நடந்து கொண்டதை பார்த்து அல்லாஹ் தஆலா சந்தோஷம் அடைந்தான். மெசேஜ் அவன் உடனே அனுப்பிட்டான். அல்லாஹ் எவ்வளோ விரும்புகிறான் பாரு, ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்குறது அல்லாஹ் எவ்வளோ சந்தோஷம் பண்ண பாரு. அது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் விசேஷம் ஒரு வசனத்தை இறக்கிட்டான், வயூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தனக்கு தேவை இருந்தும் பிறருக்கு அதை முற்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள் தான் வெற்றியாளர்கள். தனக்கு தேவை,
பிள்ளைக்கு பசி, பிள்ளைக்கு மட்டும்தான் இருந்துச்சு, தனக்கு மாப்பிள்ளைக்கும் இல்லை, பொண்டாட்டிக்கும் இல்லை, கணவனுக்கும் இல்லை, மனைவிக்கும் இல்லை சாப்பாடு. அப்போ அதையும் என்ன செஞ்சாங்க, பிள்ளைக்கு வந்தவருக்கு கொடுத்தாங்க. அல்லாஹ் குர்ஆனில் பாராட்டலாம், தன்னை விட பிறருக்கு தனக்கு தேவை இருந்தும் என்ன செஞ்சாங்க, பிறருக்கு கொடுத்தாங்க. அப்போ அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சின்ன ஒரு சேவைத்தான். அப்படி தான் சஹாபாக்கள் எல்லாம் இருந்தாங்க. இப்போ ஒரு பெண்மணி என்ன செய்கிறாங்க, அந்த 2 பிள்ளைகளை கூட்டம், நான் ஆரம்பத்தில் ஹதீஸ் சொன்னேன், யாருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்தால் இந்த சந்தர்ப்பம் தான் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 சின்ன பொம்பளை பிள்ளைகளை கூட்டிகிட்டு வராங்க. ஆயிஷா ரைட் வந்து கேட்குறாங்க, ஏதாச்சும் இருந்தால் தாங்கம்மான்னு கேட்குறாங்க. அவங்க சாப்பாடு 3 ஈச்சம்பழம் தான் இருக்குது, அன்றைக்கி அதுதான் பிரதான சாப்பாடு. அதை அந்த தாய்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த தாய் என்ன செய்கிறாங்க, 2 குழந்தைக்கு அப்படியே கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளைகள் வேகமாக பசியில் சாப்பிட்டுட்டு உம்மாட்ட ஒரு ஈச்சம்பழத்தில் அதையும் கேட்குறாங்க. 2 பாதியை பிச்சு கொடுக்குறாங்க, ஆளுக்கு பாதி பாதி. இது ஆயிஷாவை பார்க்குறாங்க, அவங்கள உள்ள நெகிழுது. ரசூலா கொஞ்ச நேரத்தில் வராங்க, ரசூலோட சம்பவத்தை சொல்கிறாங்க. அப்போ தான் ரசூலா சொல்கிறாங்க, யாருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்து அந்த 2 பெண் பிள்ளைகளையும் பருவ வயது வரை வளர்க்கின்றது சொர்க்கம்னு சொல்கிறாங்க. அது ஒரு பகுதி. நீங்கள் கவனிங்க, தனக்கு இருந்த 3 ஈச்சம்பழம் சாப்பாடு தனக்கும் ரசூலாவுக்கும் இருந்துச்சு. என்ன செஞ்சாங்க, நீங்கள் சாப்பிடுங்கன்றாங்க, நீங்கள் சாப்பிடுங்கன்றாங்க. நம்ம ஃப்ரிட்ஜ் நிறையில் வச்சுருப்போம், ஒரு மிஸ்கின் வந்தால் ஒன்றும் இல்லைன்னு, ஒன்றுமே இல்லைன்னு அப்படிதான் சொல்லுவோம். இருக்கிறத கொடுங்க, ஒன்றுமே இல்லாட்டி சந்தோஷமாக போயிட்டு வா, நாளைக்கு வாங்க, அடுத்த கிழமை வாங்க, நான் ஏதாச்சும் பார்த்து உங்களுக்கு தாரேன் அப்படியே சொல்லுவோம். சந்தோஷமாக அனுப்பி வைக்கணும். அப்போ இந்த உணவு கொடுக்கக்கூடிய விஷயம். அப்போ நீங்கள் ஒரு கிழமைக்கு ஒருத்தர் ஒரு ரொட்டி சுட்டு 2 ரொட்டி சுட்டு மகன்கிட்ட சரி, பாப்பாட்ட சரி, கணவர்கிட்ட சரி, யார்ட்ட சரி மிஸ்கின் பார்த்து போய் கொடுத்துட்டு வாங்களேன். அப்படி கொடுத்து அனுப்புங்க, பெரிய பரக்கத். அல்லாஹ்வுடைய அருள் அதில் கொட்டும். ஏழைக்கு உணவு கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்குது தானே, அது நிறைய பரக்கத்து இருக்குது. அதை நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படி கொடுக்குறது. அதனால தான் சில ஆளுக்கு நம்ம பள்ளியில் உள்ள மூலைமலுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், அப்படி சரி கொடுப்போமேன்ட்டு கொடுக்குறோம். அதெல்லாம் பொறுப்படுங்க. நீங்கள் ஒரு நேரத்துக்கு நாங்கள் கொடுப்போம், இரவு நேரத்துக்கு கொடுப்போம், பால் நேரத்துக்கு கொடுப்போம், கால் நேரத்துக்கு கொடுப்போம், மாதத்துக்கு ஒரு தடவையோ கிழமைக்கு ஒரு தடவையோ அப்படி சரி செய்வோம். இப்போ இதெல்லாம் என்னென்னு சொன்னால், ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு துவா கேட்கும்போது, யாரில் எனக்கு உணவளிச்சது போல் அப்படித்தான் அந்த துவா வருது. அந்த துவாவில் உங்களை பிள்ளைகளுக்கு படித்து கொடுத்துருக்கணும். நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் எங்கள் மதரசா பிள்ளைங்க தான் சொல்லுவோம், சாப்பிட்ட பின் ஓதக்கூடிய துவாவோட பிறர் வீட்டில் சாப்பிட்டால் ஓதக்கூடிய துவாவை சேர்த்து ஓதுங்க, மறக்காமல் இருக்கிறதுக்கு. அல்லாஹ்மா தீமன் தாமணி வஸ்கீமன் சக்கானி, அல்லாஹ் எனக்கு உணவளித்தது போல் அவருக்கு உணவளியா, அல்லாஹ் எனக்கு நீர் புகட்டியதை போன்று அவருக்கு நீர் புகட்டுவாயாக. ஒரு கொஞ்சம் உணவை கொடுத்துட்டு அந்த அவருடைய துவா அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும். மறைவாக கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் துவா கேட்டான்னா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு கொட்டுவான். அதே போல் இன்னொரு துவா இருக்குது, அல்லாஹ் பாரிக்லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வஃகிர் வர்ஹம், யா அல்லாஹ் எனக்கு உணவளித்தவருக்கு பரக்கத் செய்வாயாக, மன்னிப்பாயாக, அவருக்கு அருள் பாலிப்பாயாக அப்படியும் இருக்குது. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு பாடமாகி கொடுத்து வளமே ஓத வைக்கணும். நாங்களும் அப்படித்தான் வீட்டில் செய்வோம். சாப்பிட்ட பின் துவாவோடு இந்த துவா ஓதுங்க. அப்போ தான் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, போய் சாப்பிட்றீங்க, அந்த துவா டக்குன்னு நினைவு வரும், அவருக்கு துவா ஓதும். சில எங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க, அந்த அரிசியை சமைச்சு நாங்கள் சாப்பிடுவோம், அந்த துவா அவங்களுக்கு போகும். அப்படி தானே. அப்போ அதைத்தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்டுறோம். எங்கள் பிள்ளை அப்படி வழிகாட்டணும். நான் எனக்கு சல்லியாக இருக்குது, நான் அவங்க வீட்டில் போய் சாப்பிட தேவையில்லை, எனக்கு அப்படி சல்லி குமிஞ்சு இருக்குது, எனக்கு கொட்டன் இருக்குது, அப்படியே இல்லை. நாங்கள் வசதியோடு இருந்தாலும் மார்க்கத்துடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கும். அப்போ இதெல்லாம் என்னென்றால் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதே போல் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு அடியான் என்ன செய்கிறாரு, ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு மலை அடிவாரத்தில் இருக்கிறார். தொழுக நேரம் வந்துருச்சு. இப்போ என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வை புகழ்கிறார், வாங்க சொல்லி இக்காமத் சொல்லி தொழுகிறான். அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். அப்படின்றால் அந்த ஹதீஸ் எதை எங்களுக்கு உணர்த்துது, பொதுவாக நீங்கள் விளங்கிக்கொள்ளணும். குர்ஆனில் நிறைய வரலாறுகள் இருக்குது. இதோடு முடிச்சுக்கணும். குர்ஆனில் அதிகமான வரலாறுகள் இருக்குது, அதிகமான கதைகள் இருக்குது, ஹதீஸில் இருக்குது. இதில் எதுக்கு இதோடு முடிச்சுக்கணும் சொன்னால் தான் நீங்கள் உஜாராவீங்க. இல்லாட்டி இவர் இன்னும் கொஞ்சம் இழுத்துருவாரோ, இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிடுவாரோ அப்படின்னு இருக்கும் தானே. அதனால் ரைட், இதோடு நான் முடிக்க போகிறேன்னு சொன்னால் அப்பாடா பயணம் முடிக்க போகிறாரு, அடுத்த கேள்வி கேட்பார், பரிசுக்குரிய கேள்வி கேட்பார், அதுக்கு தயாராகும் அப்படிங்க தயாராகிடுங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த நிறைய குர்ஆனில் நிறைய கதைகள் இருக்குது, நிறைய வரலாறுகள் இருக்குது. இந்த போகிற போக்கில் நல்ல கதடா, நல்ல வரலாறு, நல்ல கவுஃபுவாசி நல்ல கதடா, மூசா இப்படி நல்ல கதடா அப்படி கேட்டு போகிறதில்ல. இந்த கதைக்கு பின்னால் எனக்கு என்ன பாடம் இருக்குது, இந்த கதைக்கு பின்னால் எனக்கு என்ன படிப்பினை இருக்குது, இந்த கதை எனக்கு என்ன வழிகாட்டு, அதான் யோசிக்கணும். அப்போ அந்த மலையடிவாரத்திலிருந்து நேரம் வந்தோன்னே அதான்னு சொல்கிறாரு, தொழுகிறாரு, அல்லாஹ்வை பார்த்து சந்தோஷம் அடைகிறான்டா. நானும் நேரத்துக்கு தொழுதால் என்னை பார்த்து சந்தோஷம் அடைவான். பாடம் சொல்லித்தருது. நாங்கள் அடிக்கடி சொல்கிறது, ஆண்களுக்கும் பள்ளிக்கு நீங்கள் வாங்க, பெண்களுக்கு நேரத்துக்கு தொழுதுங்க.
12:20 பாங்க சொல்கிறாங்களா, 3:30 வரை டைம் இருக்குது தானே அசருக்கு. 3 மணிக்கு தொழுது எல்லாம் அமரன் ஆக்கி வச்சுட்டு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு வந்தால் எல்லாம் போட்டு சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு தீத்திட்டு பிறகு 3 மணிக்கு தொழுவோமே, அதை மட்டும் நினைக்காது. அதுக்கு பிறகு ஒரு வேலை பழு வந்துடும், அதுக்கு பிறகு ஏதாச்சும் வந்துடும். எந்த உடனே செஞ்சிருக்கு. லுஹா 2 ரக்காத் தொழணும், சரி எல்லாம் செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழு இல்லை, எல்லாம் போயிட்டாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, மாப்பிள்ளையும் வேலைக்கு போயிட்டாரு, 2 ரக்காத் தொழுதுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணும். அப்படி தான் இருக்கும். எந்த அமலை நீங்கள் அந்தந்த நேரத்தில் செஞ்சீங்க என்றால் மாஷா அல்லா, அல்லாவுடைய உதவியை உங்களுக்கு பரக்கத் நிறைஞ்சு கொட்டும், உங்களுக்கே விளங்காது. அதை ரசூலா சொல்கிறாங்க, என்னுடைய உம்மத்துக்கு அதிகாலையில் பரக்கத் செய்வாயாக. நீங்கள் அதிகாலையில் எழும்பி வேலை செஞ்சு பாருங்கள், எல்லாம் ஏழியாக முடிச்சிடலாம், எல்லாம் ஏழியாக முடிச்சிடலாம். அப்போ உங்களுக்கு ஸ்கூலுக்கு பிள்ளையே போகிறாங்க, அதோட வேலை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏதோ சனிக்கிழமை நான் இன்றைக்கு லீவ் இருந்துச்சு, இன்றைக்கி எழும்பியிருப்பீங்க 7 மணி 8 மணிக்கு எழும்பியிருப்பீங்க. அந்த லீவு உண்டு, அப்படித்தானே சுபு இல்லாமல் போய் ஏதோ பாடசாலை இருக்கிறனால சுபுக்கு எழும்புற, இல்லாட்டி அதுவும் இல்லாமல் போய். அப்போ அந்த கால நேரத்தோடு உங்களுடைய பகல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு என்னடா இப்போ 11 மணிக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, நீங்கள் யோசிப்பீங்க. அதான் பரக்கத்துன்றது, அதான் பரக்கத். எங்களுடைய வீடுகள் அப்படி தான் பயிற்சி கொடுக்கும். 10 மணி 10:30 மணி எல்லாம் ஃப்ரீ தான், மாஷா அல்லா, அந்தி வரைக்கும் ஃப்ரீ தான். ஏன் பால் சாப்பாடே ஆக்கியாச்சு, எல்லாம் ஃப்ரீ. இப்போ அந்தி வரைக்கும் நிம்மதி. இப்போ நான் காலைல வீட்டில் வரும்போது சொல்லிட்டு தான், நீங்களும் மவுள் நல்லா இழுத்து போட்டு தூங்குன்னு சொல்லிட்டு வந்தேன், ஜோக்கு சொல்லிட்டு வந்தேன். ஃப்ரீ தான். காலையில் எல்லாம் வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் ஃப்ரீ தான், அதை பரக்கத்து நாங்கள் ரசூல். நம்ம என்ன செய்கிறது, 10 மணி 11 மணி 12 மணிக்கு தான் பால் சாப்பாடு ஆரம்பிக்கிறது, ஆக்கிறதுக்கு சாப்பிட்றது 3 மணிக்கு. டைமிங் சரியாக இருக்கணும், மேனேஜ்மெண்ட் சரியாக இருக்கணும். நீங்கள் ஃபஜ்ரோடைய ஆரம்பித்த காலை சாப்பாடு முடிச்சுடுவீங்க, ஸ்கூல் போல் அதெல்லாம் முடிச்சுடுவீங்க, நேரத்தோடு எல்லாத்தையும் முடிச்சுருங்க. 11 மணிக்கு நீங்கள் பார்ப்பீங்க, என்னோட நல்லா ரெஸ்ட் உங்களுக்கு, நல்லா ஆரோக்கியம். காரணம், ஃபஜ்ரில் நீங்கள் ஆரம்பிச்சனால எலும்புற நாள் அல்ல பரக்கத் செய்கிறான். அந்த பரக்கத்துடைய பிரதிபலிப்பும் உங்களை வேலையை லேசாக்கிறது. இப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ குறிப்பாக நேரத்துக்கு தொழுவுங்க. நேரத்துக்கு தொழ உச்சக்கட்டமான பரக்கத்து. மாரிபுக்கு 6:15 வாங்க சொல்கிறாங்களா, உடனே வெளியில் வாங்கி தொழுவுங்க. ஒரு 10 நிமிஷம் குரான் எடுத்து சத்தம் வீட்டில் ஓதுங்க, சத்தம் போட்டு ஓதுங்க, சும்மா பார்க்காதீங்க. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பிள்ளையாக வந்தாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வீடுகளில் கேட்குற மாதிரி ஓதுங்க, பிள்ளைகளை ஓத சொல்லுங்கள். இஷாக்கு வாங்க சொல்லிட்டாங்களா, வேலையை வச்சுட்டு அப்படி உடனே தொழுதுருங்க. சில நோய் எல்லாம் தூக்கம் போயிடுச்சு, பயணம், அதெல்லாம் விதிவிலக்கு. வீட்டில் இருக்கிறீங்க, அதான் சத்தம் கேட்குது, அல்ல அதான் சத்தம் கேட்கல, டைம் உங்களுக்கு கண்டரில் பார்க்குறீங்க, தொழுக நேரம் வந்துருச்சு, தொழுதுருங்க. அல்லாவுடைய ரஹமத்தை உங்களுக்கு பரக்கத், அல்லாஹ் சந்தோஷம் அடைவான். எனவே கணித்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, இப்போ அல்லாவை நம்ம சந்தோஷப்படுத்தினால் அல்லாஹ் எங்களை சந்தோஷப்படுத்துவான். எதை வச்சு நம்ம அல்லாஹ் சந்தோஷப்படுத்துறது, நாளாந்தம் செய்யக்கூடிய பகல் நேரத்து இரவு நேரத்து நல்லறங்கள் அமல்கள், அந்த அமல்களை வச்சு தான் அல்லாவை சந்தோஷப்படுத்தணும். ஆகவே அப்படியான அமல்கள் கூடாக அல்லாஹத்தாலா அல்லாவை சந்தோஷப்படுத்தி அல்லாவும் எங்களோட சந்தோஷமாக அல்லாவுடைய அருளை தரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். 2 கேள்வி கேட்க சொன்னாங்க. போன தடவை கேள்வி கேட்டதுக்கு பரிசு தருவான்னு சொன்னான்னு நினைக்கிறேன், தருவார், அது அந்த சிஸ்டம். ரைட், அந்த கேள்வி நீங்கள் குறிச்சிக்கொள்ளுங்க. முதலாவது கேள்வி, ஒரு நோயாளியை விசாரிக்க போனால் அவருக்குள்ள ஒரு சிறப்பு ஒன்று நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சிறப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னேன் பயானில். ஒரு நோயாளியை சந்திக்க போனால் என்ன என்று உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னேன். ஆகவே அது முதலாவது கேள்வி. ஒரு நோயாளியை சந்திக்க போனால் திரும்பி வருகின்ற வரை அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன? எழுதிக்கிட்டீங்க தானே? ஓகே தானே? ஒரு நோயாளியை சந்திக்க போனால் அந்த நோயாளியை சந்தித்து விட்டு திரும்புகின்ற வரை அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன? இந்த கேள்வி 2-3 தடவை சொல்லும் போதே பதில் பட்டுன்னு உங்களுக்கு வந்திருக்கும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். 2வது கேள்வி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவில் அப்படியே பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு ஏழை வாரார். அவருக்கு உணவளிப்போர் யாருன்னு சபையில் கேட்குறாங்க. ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறாரு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த நபித்தோட பேர் என்ன? எல்லாம் லேசி தான், ஈஸி தான். நீ குழுக்கள் மூலம் தானே பரிசு கிடைக்கும். எல்லோரும் நீங்கள் சரியாக எழுதினாலும் குலுக்கி யாரோட பேர் வருதோ அவருக்கு தான் கிடைக்கும். சரி, உங்களுக்கு இந்த பரிசுதாரன் ஒரு நோக்கமாக இருந்தாலும் இந்த பாடங்களை ரிப்பீட் பண்ணுற திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதனால் அல்ஹம்துலில்லாஹ் 2 கேள்வியும் இலகுவானது. அதுக்கான பதிலை எழுதி என்ன செய்யுங்க, உங்களுக்கு வளமையான ஒரு அமைப்பு இருக்குமே, அதுபோல் நீங்கள் செஞ்சு கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.